வணக்கம். இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி கேர்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர். மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஒரு டாக்டர். டாக்டர் வத்சல்யான் அவர் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. மதுரையில் எம்பிபிஎஸ் எம்டி முடிச்சுட்டு, சென்னையில் டிஎம் நெஃப்ராலஜி படிச்சுட்டு, பல தங்க பதக்கங்களுடன் சாதனைகளும் பெற்றவர். சாதாரணமான ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு புரிகிற மாதிரி ஹெல்த் அவேர்னஸையும் கொடுத்து வர்றாரு. வாங்க டாக்டர் வத்சல்யான் சாரை நம்ம வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். மதுரையிலே சிறுநீரக மருத்துவராக ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த டாக்டர் ஆகணுங்கிற ஆசை எப்படி வந்தது சார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகணுங்கிறது என்னோட ஆசை கிடையாது. எனக்கு 10th 11th 12th படிக்கும்போது ஃபிசிக்ஸ் தான் என்னோட இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ அதுதான் எய்ம் பண்ணேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணுங்கிறது என்னோட ஆசை. ஸோ என்னோட கட் ஆஃப் மெடிசன் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 197.5 வந்துச்சு. இன்ஜினியரிங் கட் ஆஃப் 199.5 வந்துச்சு. ஸோ நான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போகிறது தான் பிளானே வச்சுருந்தேன். பட் என்னோட அப்பா அம்மா என்ன சொன்னாங்க, ஏன் நீ மெடிசன் அட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கவுன்சிலிங் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. ஸோ சும்மா தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன். எனக்கு மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடச்சிது. ஆக்சுவலாக இன்ஜினியரிங் கட் ஆஃப் படி அடுத்த நாள் கவுன்சிலிங் இருந்துச்சு. பட் வீட்டில் வேண்டாம், நீ இதே எடுத்துட்ட போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, மெடிசன் என்னோட எய்ம் ஆஃப் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ மெடிசன் எனக்கு பிடிச்ச இது கிடையாது. பட் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அடாப்ட் பண்ணும் அப்படிங்கிறத நான் அந்த ரிட்டர்ன் ட்ரெயினில் வரும்போதே நான் யோசிச்சுக்கிட்டே வரேன். என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பயத்தோடு தான் மதுரை மெடிக்கல் காலேஜ்குள்ளே போனேன். பட் ஒரு மாதத்துக்குள்ளாடி எனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நல்ல டெடிக்கேட்டடாக படித்து எனக்கு அதை அப்படியே கிளிக் ஆயிடுச்சு. ஓகே சார், இந்த நெஃப்ராலஜி இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு சார்? ஸோ எனக்கு எம்டி பொது மருத்துவம் பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப பிடிச்சி தான் எடுத்தேன். நான் எம்பிபிஎஸ் படிக்கும்போதே பொது மருத்துவங்கிறது எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எய்ம் பண்ணேன். பட் எனக்கு மதுரை தான் கிடச்சிது. மதுரை மெடிக்கல் காலேஜில் எம்டி ஜெனரல் மெடிசன் முடிச்சிட்டேன். அப்போ டிஎம் போகிறதுக்கு எனக்கு ருமட்டாலஜி, அதாவது முடக்குவாத பிரிவு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ சில காரணங்கள்னால நெஃப்ராலஜியை சும்மா செகண்ட் சப்ஜெக்டாக தான் எழுதியிருந்தேன். ஸோ மெயின் ஏரியா எனக்கு ருமட்டாலஜி தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்போ எப்படின்னா 2 பேப்பர் சூஸ் பண்ணோம். ஸோ ருமட்டாலஜியும் நெஃப்ராலஜியும் சூஸ் பண்ணியிருந்தேன். பட் ருமட்டாலஜி எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி தான் நான் சரி நெஃப்ராலஜி எனக்கு கிடைச்சிருச்சு, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லேயே கிடைச்சிருச்சு. ஸோ சரி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி தான் பொண்ணே தவிர ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டடாக நான் நெஃப்ராலஜிக்குள்ளே போகும்போது அப்படி போகல. இந்த உங்களோட ஃபர்ஸ்ட் டயாலிசிஸ் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணியிருப்பீங்களா, நீங்கள் கொடுக்குறது அதோட அனுபவம் எப்படி சார் இருந்தது? ஸோ பொது மருத்துவத்திலே நாங்கள் டயாலிசிஸ் பற்றிலாம் பார்ப்போம், கொஞ்சம் சொல்லலாம் செய்வோம். பட் நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போகும்போதே எனக்கு அந்த வார்டுக்குள்ளே போகும்போதே எனக்கு ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவான ஃபீல் மாதிரி எனக்கு ஃபஸ்ட் ஃபீல் ஆச்சு. ஏன்னா பொது மருத்துவத்தில் எல்லா பிரிவுகளையும் பார்ப்போம். ஸோ சில பிரிவுகள் பார்க்க நல்லா இருக்கும், சில பேர் உடனே சரியாகி போயிடுவாங்க. பட் நான் கிட்னி எடுத்துட்டேன், சரி நம்ம நெஃப்ராலஜி எடுத்துட்டோம், உள்ளே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாருக்கும் கழுத்தில் டியூப் போட்டிருக்கு, சில பேருக்கு கை வீக்கத்தோடு இருக்காங்க. ஸோ எனக்கு ஆரம்ப ஸ்டேஜில் ரொம்ப ஒரு பதட்டமாக, எனக்கே கொஞ்சம் அதை அடாப்ட் பண்ணுறதுக்கே ஒரு 2 வாரம் ஆச்சு. ஸோ 2 வாரம் கழித்து தான் எனக்கு டயாலிசிஸ்னா என்ன, அப்படி எப்படி போகுது, பேஷண்ட் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க எல்லாமே எனக்கே உணர முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்னால் கான்ஃபிடென்ட்டாக நெஃப்ராலஜியை ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சிச்சு. பட் போக போக நல்லா எனக்கு அடாப்ட் ஆகி நான் பேஷண்ட்டையுமே அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணி கொஞ்சம் நல்லா. சூப்பர் சார். இப்போது டாக்டருக்கு படிக்கணும்னா நீட்டுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்போ எப்படி சார் இருந்தது? ஸோ அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படிக்கும்போது நான் 2009 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தேன். ஸோ அப்போ பயாலஜி, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதை வச்சு தான் கட் ஆஃப். ஸோ அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீட்டுன்னு ஒரு இதே கிடையாது. ஓகே சரிங்களா? ஸோ நான் கட் ஆஃப் பொறுத்து அந்த பயாலஜிக்கு 100 200 டிவைட் பை 2 மாதிரி போட்டுருவாங்க. ஸோ நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு மார்க் வாங்குறது டிவைட் பை 4ன்னு போட்டு 200க்கு கட் ஆஃப் எடுத்து அப்படி தான் போனாங்க. ஓகே. ஸோ எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சு. ஏன்னா நான் மதுரை மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போகும்போது ஸோ தமிழ் மீடியத்துலேருந்து மட்டுமே குறைஞ்சது ஒரு 30லேருந்து 40 பேர் எனக்கு தெரிஞ்ச குறைஞ்சது இருந்தாங்க. அதே மாதிரி ஏழை மக்கள், அதாவது நான் அட்மிஷன் ஜாயின் பண்ணும்போது ஒரு 10 to 15 காருக்குள்ளே தான் அந்த மதுரை மெடிக்கல் காலேஜ் கேம்பஸில் வெளியே நின்றுருந்துச்சு அந்த டைமில். ஸோ நிறைய பேர் ஏழைகளாக இருந்தாங்க, நிறைய பேர் தமிழ் மீடியமாக இருந்தாங்க. அது நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த மதுரை மெடிக்கல் காலேஜ் ஒரு டைம் கிராஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்போ அட்மிஷன் சொன்னாங்க, ஒரு குறைஞ்சது ஒரு 100 கார் பார்த்துருப்பேன். ஸோ நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ அது மேபி அந்த வருஷங்களும் ஓடிடுச்சு, ஒரு 12-13 வருஷம் போயிடுச்சு. பட் என்ன தெரியுதுன்னா,
நான் போகும்போது எல்லாருமே ஒரு கிராமத்துல இருந்து வந்தது மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஓகே. பட் இப்போ எனக்கு அப்படி பார்க்கும்போது ரொம்ப எனக்கு அப்படி தெரியல. அது என்னோட பார்வை, மிச்சம் இது உண்மையில என்னன்னு தெரியல. பட் நான் பார்க்கும்போது அதை உணர்ந்தேன். ஆக்சுவலாக உங்க அந்த 12 வருஷம் அனுபவத்துல வந்து இந்த பேஷண்ட் தான் எமோஷனலா டச் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு சார். ஸோ எமோஷ்னலாக நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு நல்லது நடக்கும்போது எமோஷனல் எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அது நமக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. பட் நெகட்டிவாக ஏதாவது நடக்கும்போது எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ நான் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 1 to 1.5 இயர்ஸ்க்குள்ளாடி நடந்த விஷயத்த சொல்கிறேன். ஒரு 60 வயது பெண்மணி, அவங்களுக்கு என்னென்னா சுகர் இருக்குது, பிபி இருந்திருக்கு. சுகர் பக்கத்தில் பார்த்துட்டு இன்சுலின் போட்டு கண்ட்ரோலாக இருக்குது, நீங்கள் இப்போதைக்கு இன்சுலின் போட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் இன்சுலினை நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சுகர் பார்க்காம விட்டாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு, சுகர் அளவுக்கு அதிகமாகி கிட்னியில் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. ஸோ அந்த கிட்னியோட இன்ஃபெக்ஷன் பேர் எம்ஃபிசிமேட்டஸ் பைலோனெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் உக்கிரமான கிருமி அது. ஸோ இது வரும்போது என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு சுயநினைவு கொஞ்சம் மாறுது, பிபி டவுன் ஆகுது, ரொம்ப காய்ச்சல் குளிர் நடுக்கு அப்படின்னு வராங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், உடனே ஆப்ரேஷன் பண்ணி கிட்னி எடுத்துட்டோம். ஸோ வரும்போது ரொம்ப மோசமாக இருந்தாங்க. பட் படிப்படியாக என்னானாங்க, ஒரு வாரத்துக்குள்ளே ஃபுல் சுயநினைவு வந்துட்டாங்க, பிபி நார்மல் ஆயிடுச்சு, நல்லா எந்திரிச்சு சாப்பிட்டாங்க. ஸோ நல்லபடியாக இருந்தாங்க. ஸோ திடீர்னு இப்படி இம்ப்ரூவ்மெண்ட் வரும்போது என்ன ஆயிடுச்சு, திருப்பியும் சடனாக டவுன் ஆகிட்டாங்க. ஸோ டவுன் ஆகிட்டு திருப்பியும் வந்து பிபி குறைஞ்சிருச்சு, ஒரு மருந்து தேவைப்பட்டுச்சு, 2 மருந்து தேவைப்பட்டுச்சு, என்னென்னலாமோ முயற்சி பண்ணோம். திருப்பி ஒரு வாரத்தில் என்ன ஆகிட்டாங்க, இறந்துட்டாங்க. ஸோ இப்போ நான் டெய்லி என்ன பண்ணுவேன், பேஷண்ட் அட்டெண்டர்ஸ்ட்டை டெய்லி பேசுவேன். ஏன்னா இப்போ இப்படி இருக்காங்க நான் 2 வாரம் பேசினேன். ஆனால் அவங்க இறக்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன், ஒரு கான்ஃபரன்ஸ் போயிட்டேன். ஸோ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு இதுதான் என்னால் இன்னுமே ஞாபகம் வச்சுக்க முடியுது. பேஷண்டோட அட்டெண்டர் என்ன சொல்கிறாங்க, சார் அந்த கிட்னி டாக்டர் நான் இன்னும் பார்க்கல, பார்த்து 2 நாள் ஆச்சு, அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் உங்களுக்கு தேங்க்ஸ்ன்னு சொன்னேன் அப்படின்னு நீங்கள் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்திருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு பேஷண்ட் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு டாக்டரை பார்த்து நீங்கள் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லிருங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு மகத்தான ஒரு இது. ஸோ என்னால் அதை வந்து ஆக்சுவலாக எனக்கு அதை ஃபோன் பண்ணி அங்கே ரிசப்ஷனில் இருக்கவங்க, ஹாஸ்பிட்டலில் ரிசப்ஷனில் இருக்கவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப அழுகு மாதிரியே வந்துருச்சு. ஸோ இன்னுமே அந்த டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பில் சில ஆஸ்பெக்ட் இருக்கும்போது நம்மளால் அதை இமோஷ்னலாக ரொம்ப உணர முடிஞ்சு. ஸோ அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் அப்பவே சொல்லிட்டு தான் போயிருந்தேன். ரொம்ப மோசமாக தான் இருக்காங்க, என்ன வேணாலும் நடக்கலாம்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். பட் அந்த பேஷண்டோட நிலவரம் வந்து என்னை ரொம்ப டச் பண்ணிருச்சு. ஸோ இந்த டாக்டர் லைஃப் அப்புறம் ஃபேமிலி மேனா இந்த ரெண்டையுமே உங்களால் ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியுதா? இல்லை, அதாவது டாக்டர் லைஃப் வந்து கொஞ்சம் நான் ரொம்ப பேஷண்ட் கேர் நீங்கள் ரொம்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃபேமிலி லைஃப் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போ எம்டி நம்ம யூஸ்வலாக பிஜி பண்ணும்போது எம்டி, ஹவுஸ் சர்ஜன்ஷிப்பு, டிஎம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளால் சுத்தமாக ஃபேமிலி லைஃப்பை கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. அது நம்ம அந்த ஜாபே அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த டைமில் நம்ம ஃபேமிலி வில் அக்செப்ட், நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம்னு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் 4-5 இடத்துக்கு வெளியே போகிறேன். இப்போ தேனி, உசிலம்பட்டி, விருதுநகர் இந்த மாதிரி போகிறதுனால வீட்டில் வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். பட் அதை என்னால் இப்போ உணர முடியுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், வெளியே போகிற இடங்களை குறைச்சிட்டு இப்போ நான் வேலை செய்கிற மெயின் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே இருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னால் கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஸோ எல்லா டாக்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் கண்டிப்பாக அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பட் போக போக வந்து நம்ம கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் அப்படின்னா நம்மளால கொஞ்சம் கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். பட் இப்போ இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணது நீங்கள் ஒர்த்தா நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக நான் ஒர்த்தா நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து சந்தேகமே கிடையாது. ஸோ என்னோட அப்பா அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, அது விதியாக ஒன்று டாக்டர் ஆக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அந்த டைமில் நமக்கு அந்த இது புரிதல் ஒன்றும் இல்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம காப்பாற்றும் போது நமக்கு அது ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக அதை வந்து ஃபீல் பண்ண டாக்டர் ப்ரொஃபஷன் வந்து இட்ஸ் உண்மையிலே என்னதான் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் இட் இஸ் அ நோபல் ப்ரொஃபஷன். கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அவங்களோட கிட்னியை வந்து ரொம்ப இப்போ ஆக்சுவலாக வந்து எல்லாரும் அவங்க ஹெல்த்தை வந்து பாதுகாக்கிறதுல யாருமே கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ அவங்களுக்கு உங்களோட சின்ன டிப்ஸ் சார். முதல்ல நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ யாருக்கு கிட்னி பிரச்சனைகள் அதிகமாக வருமோ ஸோ அவங்க வந்து பேசிக்கான டெஸ்டான கிரியாட்டினின், யூரின் ரொட்டீன், ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டுகளை பார்த்து வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது பெட்டர். என்ன ஏஜ்லேருந்து எடுக்கணும் சார்? ஸோ என்னோட அட்வைஸ் என்னவா இருக்குன்னா, ஒரு 35 வயசில் ஒரு டைம் பார்க்குறது நல்லது. ஸோ 35 வயசில் சப்போஸ் நார்மலாக இருந்தால் ஒரு 40 வயசில் பார்க்குறது நல்லது. ஓகே. ஆனால் தொந்தரவுகள் இருக்குது, சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறது நல்லது. ஸோ வேறு சில விஷயங்கள் இருக்குது இதில். என்னென்னா, இப்போது சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய
இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது இருந்தால் இதை பண்ணுங்க, இது இருந்தால் இதை பண்ணாதுங்க. ஸோ சில பேர்லாம் கிரியேட்டின் 1.2 1.3 தான் இருக்குது. ஆனால் அவங்க வாழ்க்கையை தொலைச்சது மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ எனக்கு கிட்னி பிரச்சனை வந்துருச்சு, ஐயோ எனக்கு இது வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்க்குற எல்லாத்தையுமே உண்மைன்னு நம்ப வேண்டாம். அதே மாதிரி எல்லாத்துக்குமே அவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டாம். நீங்கள் அதனால் கரெக்டான கிட்னி டாக்டரை பார்த்துட்டு பொறுப்பு அவர்கிட்ட விட்டுணும். ஸோ கிட்னி டாக்டர் வந்து இப்போ சொல்கிறாங்க இதை பண்ணணும், பயாப்சி பண்ணணும், கொஞ்சம் டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டும் அந்த டைமுக்கு அது ரியாக்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ எனக்கு வர பாதி பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பெருசாக இருக்காது. எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கும்பாங்க, ஆனால் பார்த்தா ஒன்றும் இருக்காது. எனக்கு நுரையா போகுது, யூரின்ல புரத கசிவு இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்த்தா ஒன்றும் இருக்காது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பதறாமல் இருக்கணும். ஸோ அந்த பதட்டம் வந்து இப்போ இருக்க நிலைமையில ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அதனால நம்ம கரெக்டான டாக்டரை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கேட்டுட்டு பொறுப்பை டாக்டர்கிட்ட கொடுத்துடணும். ஸோ நம்ம ரொம்ப யோசிக்காமல் இருக்கிறது பெட்டர். ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் வந்து கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், இந்த பொதுமக்களுக்கு அதாவது ஒரு ஜென்ரலான ஒரு மக்களுக்கு வந்து இந்த கிட்னி என்ன வேலை செய்யுது அப்படின்னு எப்படி ஒரு ஷார்ட்டாக சொல்ல முடியும்? ஸோ கிட்னி என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை ரிமூவ் பண்ணுறதுல கிட்னிக்கு ஒரு முக்கியமான உறுப்பு இருக்குது. ஸோ அந்த கழிவுகளை ரத்தத்துலேருந்து பிரித்து யூரினுக்கு அனுப்புது. ஓகே. அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து அளவை மெயின்டைன் பண்ணுது, உடம்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ் அளவை மெயின்டைன் பண்ணுது, உடம்புல இருக்கக்கூடிய ஆசிட் லெவலை மெயின்டைன் பண்ணுது. அதே மாதிரி விட்டமின் டியோட ஆக்டிவ் ஃபார்ம் அதை உண்டு பண்ணுது. ஸோ ஹீமோக்ளோபின் அளவை மெயின்டைன் பண்ணக்கூடிய எரித்ரோபோய்டின் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ கிட்னி வந்து நிறைய வேலைகள் செய்யுது. ஸோ ஆனால் எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னா வேஸ்ட்டை இறக்குதுன்னு மட்டும் நினைக்கிறாங்க. பட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகே. இந்த கிட்னியில் கல் வருதுன்னு சொல்கிறாங்க சார். இப்போ இந்த பாமர மக்கள், அதாவது அவங்க வந்து டாக்டர்கிட்ட போகாமலே வந்து அவங்க நினைக்கிறாங்க ஹோட்டலில் அடிக்கடி சாப்பிட்றதுனால தான் அந்த கல் வருதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் உண்மையா? ஸோ ஹோட்டல் சாப்பாடுனால மட்டும்னு அப்படி அந்த கணக்கில் எடுத்துக்கூடாது. ஸோ கல் வரதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி கம்மியாக குடிக்கிறது. இப்போ இந்த வெயில் காலத்துக்கு எந்த இதே பிரச்சனை இல்லாதவங்க நார்மலாக ஒரு குறைஞ்சது ஒரு 2 to 3 லிட்டர் அளவு தண்ணி குடிக்கணும். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தண்ணியை கம்மியாக தான் குடிக்கிறாங்க. ஸோ தண்ணி கம்மியாக குடிச்சிட்டு இந்த மாதிரி ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னா, இப்போ ஹோட்டல் சாப்பாடில் பார்த்தீங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது நிறைய நான்வெஜ் சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் புரதம் அதிகமாக இருக்கும். ஸோ புரதம் அதிகமாக இருக்குது, உப்பும் அதிகமாக இருக்குது, தண்ணியும் கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சேரும்போது கல் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து நார்மலான ஆளுகளுக்கு வர்றது. பட் இது போக சில பேருக்கு யூரினில் கால்சியம் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்க்ரீட் ஆகும், வெளியேறும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் கொஞ்சமாக பண்ணால் கூட ஈஸியாக அவங்களுக்கு கல்லடைப்பு வந்துடும். ஸோ அதனால் அது வந்து ஒரு காரணமாக வச்சுக்கலாம். பட் அது மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது. ஓகே சார். இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பேசிக்காக ஒரு சிம்டம் வரும்? கிட்னி பிரச்சனையில் என்ன மேஜர் இஷ்யூன்னா அதில் சிம்டமே இருக்காது. ஸோ கிட்னி இஸ் அ சைலண்ட் ஆர்கன் சொல்லுவாங்க. அதை கிட்னி வேலை செய்கிறது வந்து யூரின் வர்றது மூலமாக மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர யூஸ்வலாக ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு சிம்டம்ஸுமே இருக்காது. அதுதான் அதோட மேஜர் பிரச்சனையே. ஸோ நம்ம வந்து தொந்தரவு இருக்குது இல்லைன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்து அப்படின்னா டெஸ்ட் பண்ணாமல் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நமக்கு யூரின் போகும்போது நுரையாக போகுது, யூரின் போகும்போது ரத்தம் கலந்து போகுது, முதுகுக்கு பின்னாடி வலி இருக்குது. ஸோ யூரின் போகும்போது எரிச்சல், யூரின் அடிக்கடி போகுது, காய்ச்சல் குளிர் வருது, யூரின் கம்மியாக போகுது, கால் வீக்கம், மூச்சு திணறல். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உடனே செக் பண்ணிடணும். கிரியாட்டினின் அளவு எவ்வளோ இருக்கணும்? கம்மியாக இருந்தால் நல்லதா, கூட இருந்தால் நல்லதா சார்? ஸோ கிரியாட்டினின் பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் நம்ம வந்து ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அதாவது உப்புச்சத்து அளவுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நார்மல் கிரியாட்டின் ரஃப்லி பார்த்தீங்கன்னா ஒரு 0.6 to 0.7 இருந்து ஒரு 1 to 1.2 பொறுத்து இருக்கணும். ஸோ இந்த கிரியாட்டின் வேல்யூ வந்து செக்ஸை பொறுத்து மாறும். ஆண்களுக்கு ஒரு 1 to 1.2 பக்கத்தில் வர இருக்கலாம், பெண்களுக்கு ஒரு 0.9 to 1.1 பக்கத்தில் இருக்கலாம். ஸோ அது பல ஃபேக்டர்ஸ்னால மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாடி பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட்டுக்கு அவங்க மசில் மாஸ்க்கு 1.3 1.4 நார்மலாக இருக்கும். இப்போ ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து 1.2ங்கிறது அதிகம். ஸோ கிரியாட்டின் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 0.8 to 1.2 வந்து நார்மலாக வச்சுக்கலாம். பட் அது பல ஃபேக்டர்ஸ்னால மாறும். ஸோ அதனால் ஒரு நார்மல் கிரியாட்டின் லெவலில் தாண்டி இருக்குது அப்படின்னா முதல்ல பதட்டப்படாமல் அது வந்து இப்போ ஃபிசியலாஜிக்கலாக அப்படி இருக்கும். ஃபிசியலாஜிக்கல்னால் நார்மலாக நான் சொன்ன மாதிரி பாடி பில்டர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வெயிட் குறைஞ்சவங்களுக்கு குறைவாக இருக்கும். ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து என்னங்கிறத டிசைட் பண்ணுவோம். இந்த கிட்னியை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு டெய்லி நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி வச்சுக்கணும்? ஸோ லைஃப் ஸ்டைல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு உப்பு.
ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உப்போட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 கிராம் பக்கத்தில் எடுத்துக்கணும். ரெண்டாவது தண்ணி. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து அளவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். ஸோ சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 லிட்டர் அளவு தண்ணி குடிக்கணும். ஸோ மிச்ச டைமில் வந்து ஒரு 2 லிட்டர் அளவில் தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி சுகர் இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும், பிபி இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும். லைஃப் ஸ்டைலில் மெயினாக என்ன பண்ணணும்னா எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ காலையில் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போகிறது கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் முடிஞ்சால் ஒரு 10 minutes ஒரு மெடிடேஷன் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி நைட் ஸ்லீப் பார்த்தீங்கன்னா ஒரு 8 hours ஆகுது, ஒரு மினிமம் 6 hours to 8 hours ஆகுது ஸ்லீப் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசால் கொஞ்சம் குறையும். ஸோ இதனால் கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்து கொஞ்சம் குறையும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சால்ட்டு சொன்னீங்க 3 to 5 மில்லிகிராம் 4 to 5 கிராம். இது எப்படி மெஷர் பண்ணலாம் சார்? எதுவும் ஒரு மெஷர்? ஸோ இதை வந்து மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன், நம்ம இப்போ ஒரு டீஸ்பூனை எடுத்து இப்படி அதை அளந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா 5 கிராம். அது வந்து கரெக்டாக. ஸோ ஒரு நாளைக்கு ஒட்டுமொத்த யூசேஜும் அந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ஆளுக்கு இருக்கணும். இதுதான் வந்து கணக்கு. பட் அதை வந்து கரெக்டாக அளந்து பண்ணுறது வந்து நம்ம கஷ்டம். ஓகே. ஸோ நம்ம யூஸ்வலாக இந்தியன் டயட் படி பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 12 கிராம் வரை யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஜென்ரலான இது என்னென்னா 50% உப்பு குறைச்சா போதும். ஸோ நீங்கள் யூஸ்வலாக சாப்பிட்ற உணவை படிப்படியாக 50% குறைச்சிங்கனாலே அந்த 4 to 5 கிராம் பக்கத்தில் வந்துடும். இந்த டயாலிசிஸ் அப்படின்னா என்ன சார்? ஸோ டயாலிசிஸ்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ரத்த சுத்திகரிப்பு முறை. ஸோ இப்போ கிட்னி வந்து செயல்பாடு இழந்துருச்சு, நிரந்தர கிட்னி பிரச்சனை என் ஸ்டேஜாக போகும்போது என்ன ஆகுன்னா யூரின் வெளியேற வேண்டிய கழிவுகள் பார்த்தீங்கன்னா வெளியேறாது. அது என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்திலேயே சேர்ந்துக்கிட்டு இருக்கும். இதோட பேர் யூரிமிக் டாக்சின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கழிவுகள்னால தான் என்ன ஆகுதுன்னா நமக்கு நிறைய தொந்தரவுகள் வரும். ஸோ வந்து என்ன ஆகும், நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து வெளியேறாமல் இந்த டாக்ஸின்ஸ்லாம் இருக்கும்போது கால்வீக்க வரும், மூச்சு திணறல் வரும், பொட்டாசியம் லெவல் அதிகமாகும். ஸோ நமக்கு வந்து பசியின்மை, வாந்தி, அரிப்பு எல்லாமே வரும். ஸோ இந்த கழிவுகளை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் டயாலிசிஸ்னு ஒரு ப்ரொசீஜரை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, நம்ம உடம்புல இருந்து ஒரு பகுதியில் ஒன்று கழுத்தில் டியூப் போட்டு அந்த இடத்துலேருந்து ரத்தம் எடுத்தாலோ, இல்லைன்னா ஏபி ஃபிஸ்ட்லான்னு ஒரு சர்ஜரி பண்ணி அந்த இடத்துல இருந்து ரத்தத்தை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. ஒரு மெஷினை கனெக்ட் பண்ணி அந்த ரத்தத்தை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த மெஷினில் டயலைசர்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த டயலைசர் பகுதியில் ஒரு பகுதியில் ரத்தம் வரும், இன்னொரு பகுதியில் சுத்தமான தண்ணி வரும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும், அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே என்ன போயிடும், அந்த தண்ணிக்குள்ளே போயிடும். ஸோ அதில் கழிவுகள்னால் இப்போ என்னென்னா நீர் போயிடும், நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நீர், பொட்டாசியம் அளவு, ஸோ அதே மாதிரி ஃபாஸ்பரஸ்ங்கிற சத்து, அதே மாதிரி யூரிமிக் டாக்சின்ஸ், சின்னதாக இருக்கக்கூடிய யூரிமிக் டாக்சின்ஸ் என்ன ஆயிரும், அந்த பக்கம் போயிடும். ஸோ அந்த சுத்தமான ரத்தம் வந்து என்ன பண்ணுறோம், அப்படியே திருப்பி ரத்தத்துக்குள்ளே சேர்த்துரும். ஓகே. ஸோ இதை எதுக்கு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு 3 அப்படின்னு போடுறோன்னா, ஆக்சுவலாக டயாலிசிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கிரியாட்டினின் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். ஆனால் டயாலிசிஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 8, 10, 12 அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு டயாலிசிஸ் செஷனில் என்ன பண்ணிடும், ஒரு 75 to 80% கழிவுகளை அதை எடுத்துரும். ஆனால் அந்த கிட்னி வேலை செய்யறதுனால படிப்படியாக என்ன ஆகும், அந்த கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தை திருப்பி சேர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம 25% இருந்த கழிவுகள் டயாலிசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும், 30, 35, 50, 70 அப்படி படிப்படியாக அதிகமாகும் போது 3வது நாள் பக்கத்தில் என்ன ஆயிரும், திருப்பியும் பேஷண்ட்டுக்கு அந்த தொந்தரவுகள் வரும். ஸோ அந்த தொந்தரவு வர டைமில் நம்ம திருப்பி டயாலிசிஸ் போட்டோம் அப்படின்னா அந்த கழிவுகளை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அடுத்த 2-3 நாள் தொந்தரவுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் இதோட பேர் வந்து என்னென்னா மெயின்டெனன்ஸ் ஹீமோடயாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கழிவுகளை ஃப்ரீக்வெண்ட்டான இன்டர்வல்ஸில் எடுக்கும்போது பேஷண்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இந்த டயாலிசிஸ் வந்து எத்தனை நாள் வரைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும்? இப்போ 3 days ஒன்ஸ் சார் சொன்னீங்க, இது வந்து அவங்களோட லைஃப் டைம் எடுக்கணுமா சார்? இல்லை, இப்போ டயாலிசிஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ தற்காலிக கிட்னி பிரச்சனை டயாலிசிஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் எத்தனையோ பேஷண்ட்லாம் ஒரு டயாலிசிஸ் 2 டயாலிசிஸ்லேயே கிட்னி பிரச்சனை ரெக்கவர் ஆகி பார்த்துருக்கேன். ஸோ தற்காலிக கிட்னி பிரச்சனைகளை டயாலிசிஸ் பண்ணுறது சுத்தமாக வேறு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து தற்காலிகமாக தான் யூஸ்வலாக டயாலிசிஸ் தேவைப்படும். ஓகே. இப்போ கிட்னி சுருங்கி போச்சு, நிரந்தர கிட்னி பிரச்சனை, உப்பு சத்து ஒரு 4-5 வருஷம் இருக்குது, 7, 8ன்னு எப்போ பார்த்தாலும் 7, 8 இந்த ரேஞ்சில் வரும்போது இதோட பேர் என் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா ரீனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. அப்படின்னா கிட்னி செய்யக்கூடிய வேலையை வேற ஏதாவது மெத்தடில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. இதுக்கு 3 ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்று ஹீமோடயாலிசிஸ், நமக்கு தெரிஞ்ச ரத்த டயாலிசிஸ். இன்னொன்று வயிறில் டியூப் போட்டு டயாலிசிஸ் பண்ணுறது, அதோட பேர் பெரிட்டோனியல் டயாலிசிஸ். இன்னொன்று என்ன, கிட்னி மாற்று சிகிச்சை, ஸோ கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ இந்த 3 தான் நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்.
ஸோ இதில் நிறைய பேர் தேர்ந்தெடுக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹீமோடயாலிசிஸ். ஏன்னா அதுதான் ஈஸியாக பண்ண முடியுது. ஸோ ஆக்சுவலாக பெரிட்டோனியல் டயாலிசிஸ்மே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் அதுலேயுமே கழிவுகள் நிறைய ரிமூவ் ஆகும், வீட்டில் வச்சே பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அது பண்ணணும். இல்லைன்னா கிட்னி மாற்று சிகிச்சை பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்னி வந்து நார்மல் கிட்னியை தூக்கி உள்ள வைக்கும்போது அது கிட்னி பண்ணக்கூடிய எல்லா வேலைகள் அந்த யூரின்ல கழிவுகளை திருப்பி மறுபடியும் வெளியேற்றிடும். ஸோ அந்த 3 விதமான ட்ரீட்மெண்ட்ல எது வந்து நிரந்தர டயாலிசிஸ் நிரந்தர கிட்னி பிரச்சனை இருக்கவங்களுக்கு பண்ணணும். ஸோ இதில் டயாலிசிஸ் வந்து இவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது வரையோ இல்லைன்னா வாழ்நாள் ஃபுல்லாவோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கிட்னி சுத்தமாக வேலை செய்யலை, அந்த கழிவுகள் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த கழிவுகளை நம்ம என்ன பண்ணுவோம், 2 நாளைக்கு ஒரு தடவையோ 3 நாளைக்கு ஒரு தடவையோ எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் ஒரு நிரந்தர தீர்வு வரது வர நம்ம டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது சில டைம் 5 வருஷம் ஆகும். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, கிட்னிக்கு பதிவு பண்ணுவாங்க. ஸோ கிட்னி பதிவு பண்ணி வரதுக்கு இப்போ சவுத் ஜோனில் பார்த்தீங்கன்னா 4 to 5 வருஷம் ஆகுது, நார்த் ஜோனில் பார்த்தீங்கன்னா 6 to 8 வருஷம் ஆகுது. ஸோ அது வரை டயாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிட்னி மாற்று சிகிச்சை பண்ணிட்டேன்னா அது இன்னும் அப்புறம் நார்மல் லைஃபாக வாழ்கிற மாதிரி இருக்கும். ஓகே சார். இந்த ரீசெண்டாக வந்து கேள்விப்பட்டிருக்கேன் கிட்னி திருட்டு, இது பாசிபிளா சார்? மாதிரி திருட முடியுமா? இல்லை, கிட்னி திருட்டுங்கிறது அந்த வேர்டு தப்பு. ஸோ யூஸ்வலாக என்ன நடக்குது அப்படின்னா, யூஸ்வலாக இப்போ டிரான்ஸ்டன்ட் கைட்லைன்ஸ் படி என்ன பண்ணணும்னா சொந்தத்துக்குள்ள, அதாவது அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அம்மா அப்பா, குழந்தைங்க, தாத்தா பாட்டி, ஸோ இந்த மாதிரி க்ளோஸ்ட் ரிலேட்டிவ்ஸ்குள்ள என்ன பண்ணலாம், கிட்னியை வந்து தானமாக கொடுக்கலாம். ஸோ இது வந்து எப்படி கொடுக்குறோன்னா ஒரு ஹியூமனிடேரியன் பேசிஸில், அதாவது நான் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காசு இன்வால்வ்டாக இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கிட்னி கொடுக்கறதுக்கு பேர் லைவ் ரிலேட்டட் ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, LRRTன்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேருக்கு என்ன ஆகுது, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது, கிட்னி அவங்களுக்கு தேவைப்படுது. ஆனா கிட்னிக்குள்ள சொந்தத்துக்குள்ள ஒண்ணு விருப்பம் இல்லாம இருப்பாங்க, இல்லைன்னா ரத்த குரூப் மேட்ச் ஆகாம இருக்கும். ஸோ இப்போ இவங்க என்ன இருப்பாங்க, டயாலிசிஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கலாம், ஆனால் சில பேருக்கு டயாலிசிஸ் பண்றது எரிச்சலா இருக்கலாம். ஸோ அதனால என்ன பண்றாங்க, டெஸ்பரேட்டா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தேடுறாங்க. ஸோ இப்போ லீகலா பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷனுக்குள்ள தான் பண்ணணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அவுட் ஆஃப் தி லீகாலிட்டி போறாங்க. அதாவது ஏதாவது வேலைக்காரங்க, அதாவது யாருக்காவது காசு தேவைப்படல, ஸோ காசு தேவைப்படுற யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் என்ன ரத்த குரூப் மேட்ச் ஆகுதுன்னு பாக்குறது, பார்த்துட்டு உனக்கு கிட்னி கொடுக்க விருப்பம் இருக்கா, நான் ஒரு 20 லட்சம் தரேன், ஒரு 25 லட்சம், ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு காசு வந்து இன்வால்வ்டா இருக்கு. ஈவன் சில பேர்லாம் இதுல சில புரோக்கர்ஸ் கூட இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, சில பேர் இதுல நடுவால இருந்து நான் இப்படி பண்றேன், இதை பண்றேன், இதை இவ்வளவு கொடுங்க அப்படின்னு பேசிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி போகும்போது என்ன ஆயிடுதுன்னா ஒரு ரெகுலேஷன் இல்லாம போயிடுது. ஸோ அப்போ பணக்காரங்க வந்து என்ன பண்றாங்க, ஏழைகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டா என்ன ரூல் போட்டாங்கன்னா, இந்த மாதிரி கொடுக்க கூடாது, காசு கட்டி இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது பண்றதுக்கு திருட்டுங்கிற மாதிரி, இதை தான் திருட்டுன்னு சொல்றாங்க. ஸோ இதை என்ன பண்ணுவாங்க, ஏன்னா லீகலா வரும்போது நமக்கு ரிலேஷன்ஷிப்பை ஃபர்ஸ்டே சொல்லணும். இப்போ கிட்னி கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னார் வந்து இன்னாருக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லணும். ஆனா இவங்க வந்து வேற சில லூப் ஹோல்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்களோட கிட்னியை எடுத்துடுறாங்க. இப்போ அவங்க கிட்னி எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அட்மிஷன் போட்டுறாங்க. இவங்களுக்கு வேற ஏதாவது பண்ற மாதிரியோ அல்லனா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனே அது நமக்கு என்னங்கிறது எனக்கு கிளியரா தெரியாது, பட் சம்திங் ஏதோ பண்ணி அந்த கிட்னியை வச்சிடறாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது இதை திருட்டுன்னு சொல்றாங்க. ஸோ இது இந்த மாதிரி பண்றது ஆக்சுவலா லீகல் இல்லை. என்கிட்ட நிறைய பேஷண்ட் கேட்பேன், நான் முதல்ல சொல்லிடுவேன், தயவு செஞ்சு இப்படி பண்ணாதுங்க. ஏன்னா டயாலிசிஸ்லேயே இப்போ நம்ம நல்லா வாழலாம், 5 வருஷத்துலேருந்து 7-8 வருஷம் வரல நல்லா வாழலாம். ஸோ டயாலிசிஸ் பண்ணிட்டு கிட்னிக்கு பதிவு பண்ணிடணும். இப்போ மூளைச்சாவு வரவங்க, ஆக்சிடென்ட் ஆகுறாங்க, இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ல மூளைச்சாவு வந்துடும். ஸோ அவங்களோட கிட்னி அப்படி இருக்கும். ஸோ அந்த கிட்னி என்ன பண்ணலாம், நம்ம கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது டிசீஸ் டோனர் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் சொல்லுவாங்க. அவங்களுக்கு கிட்னி ரேங்க் லிஸ்ட் படி பதிவு பண்ணும்போது அவங்க அந்த ரத்த குரூப்ல என்ன பண்ணுவாங்க, அந்த கிட்னி எடுத்து வச்சிருவாங்க. இதுதான் பெஸ்ட், நல்ல வே இது. ஆமா. ஸோ நம்ம வந்து லீகலா இல்லாம பண்றது வந்து அது எந்த விதத்துல நியாயமும் கிடையாது. ஸோ சொந்தத்துக்குள்ள கொடுக்கறது, ஒரு மனிதாபிமானத்துல கொடுக்கறத நம்ம பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கிட்னிக்கு பதிவு பண்ணி அதை கரெக்டான முறையில் பண்ணுறது தான் நல்லது. சூப்பர் சார். இப்போ இந்த டயாலிசிஸ் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குமா சார்? டயாலிசிஸ் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்காது. இது வந்து ஒரு பெரிய மித். அதாவது டயாலிசிஸ் நான் சொன்ன மாதிரி 2 விதமாக பண்ணலாம். ஒன்று கெத்தீட்டர் மூலமாக டயாலிசிஸ் பண்ணுறது, இன்னொன்று ஏவி ஃபிஸ்டுலா கிராஃப்ட் மூலமாக டயாலிசிஸ் பண்ணுறது. ஸோ கெத்தீட்டர் மூலமாக பண்ணுறதுல ஒன்றுமே தெரியாது, அதை கனெக்ட் பண்ணும்போது ஒன்றும் பெயின் சுத்தமாகவே இருக்காது. ஸோ ஏவி கிராஃப்டோ ஃபிஸ்டுலாவோ இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ ரத்தம் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன ஊசி குத்துவோம். ஸோ அந்த டைமில் குத்தும்போது மட்டும்தான் பெயின் இருக்கும்.
அந்த குத்தி முடிச்சாச்சுன்னா அதோட பெயின் முடிஞ்சு. ரைட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. நல்ல டயாலிசிஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா படுத்து நானே பார்த்துருக்கேன் சார். அது பார்த்துட்டு இருப்பாங்க, ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரிலாக்ஸ் ஆகும். ஆமாம், லேப்டாப்பில் நிறைய பேர் வேலை செய்வாங்க. ஸோ டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நல்ல சுத்தமாக பெயின்ஃபுல்லாக இருக்காது. அதுக்கப்புறம் அன்லஸ் ரத்தக்கட்டு மாதிரி வராமல் இல்லை காம்ப்ளிகேஷன் வரக்கூடாது. இப்போ குத்தும் போது வந்து ரத்தக்கட்டு மாதிரி வந்துருச்சு அப்படிலாம் வந்தால் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது வந்து வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, 1% கம்மியாக தான் இருக்கும். ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இந்த டயாலிசிஸ் எடுக்கிறவங்க வந்து அதிகமாக வந்து ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஒரு 3 நாளைக்கு மேலே வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த இடத்துல போய் அவங்க எடுக்க முடியுமா சார்? அப்படி பாசிபிள் இருக்கா? ஸோ இதுதான் டயாலிசிஸோட ஒரு பிரச்சனை, ஹீமோடயாலிசிஸோட பிரச்சனை. இப்போ சென்னையிலேருந்து மதுரை வராங்கன்னு வச்சுக்கோமே, யூஸ்வலாக என்ன சொல்லணும்னா டயாலிசிஸ் பண்ண அடுத்த 2 நாள் பிரச்சனை இருக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த 2 நாளுக்குள்ளே முடிச்சுட்டு திருப்பி வர சொல்லிடுவோம். ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க நான் டூருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அங்கே போய் முதல்ல அங்கே இருக்கக்கூடிய கிட்னி டாக்டர்கிட்டையோ அங்கே ஏதாவது ஒரு டயாலிசிஸ் சென்டர்லையோ ஃபஸ்ட்டே பேசிடணும். ஸோ அந்த மாதிரி பேசிட்டு அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ரத்த கிருமிகள், அதாவது வைரல் மார்க்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்டை கண்டிப்பாக பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா ரத்த கிருமிகள் பாசிட்டிவாக இருக்கவங்களுக்கு பொதுவாக பண்ண மாட்டாங்க. இப்போ ஹெப்படைட்டிஸ் பி, HCV, HIV இந்த இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லாதவங்களுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அந்த எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அந்த டயாலிசிஸ் சென்டரில் சொல்லி வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய கிட்னி டாக்டரை பார்த்துட்டு ஆரம்பிச்சிடலாம். இப்போ எனக்கே சில பேர்லாம் சார் நான் ஒரு மாதம் இங்கே இருக்க போகிறேன், நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன், போட முடியுமான்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், வைரல் மார்க்கர்ஸ் HCV RNA அப்படின்னு ஒரு டெஸ்ட்டை பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஸ்லாட் இடம் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்லாட் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அதை வந்து கரெக்டான முறையில் போனீங்கன்னா பிரச்சனை இருக்காது. இல்லைன்னா சும்மா போறீங்க, நீங்கள் சும்மா ஒரு டயாலிசிஸ் சென்டரில் போய் எனக்கு டயாலிசிஸ் பண்ணணும்னு சொன்னால் யாருமே பண்ண மாட்டாங்க. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அவங்களுக்குன்னு அந்த ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் நான் பார்த்தேன் சார், அந்த அவங்க பேர்லாம் எழுதி வைக்கிறாங்க. அந்த எக்யூப்மெண்ட் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்களா சார்? டயலைசர்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? ஸோ டயலைசர்னா என்னன்னா அதை ரீயூசபிள் டயலைசர்னு சொல்லுவாங்க. ரீயூசபிள் டயலைசர்னா என்னன்னா ஒரு கேண்டில் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி பேரு, வயசு, எத்தனாவது டைம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு எழுதி அதை வந்து அந்த ரத்தத்தை ஃபுல்லாக கழுவிட்டு அதை ஒரு கெமிக்கல் போட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ யூஸ்வலாக எப்படி பண்ணுறாங்கன்னா 8 டயாலிசிஸ், ஒரு டயாலிசரில் ரத்தக்கட்டு மாதிரி உள்ள எதுவும் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா 8 டைம் அதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் ரீயூசபிள் டயாலிசர்னு சொல்லுவாங்க. பட் இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுது, ரீயூசபிள் வேண்டாம், ஒன் டைம் சிங்கிள் யூஸ் டயாலிசரே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து ரீசெண்டாக கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அதுக்கு காஸ்ட் எப்படி வேரி ஆகும் சார்? ரொம்ப கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா ரீயூசபிள் டயாலிசர்னு பார்த்தீங்கன்னா நம்ம 8 டைம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒரு ரஃப்லி ஒரு 2000 பக்கத்தில் இருக்கும். டிஸ்போசபிள் டயாலிசர் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரஃப்லி ஒரு 750 to 1000 பக்கத்தில் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் இதை 8 டைம் யூஸ் பண்ணிக்கலாம், 2000 to 2500. ஆனால் அதை வந்து ஒரு டைம் தான் யூஸ் பண்ணும். ஸோ அதை நீங்கள் 8 டைம் யூஸ் பண்ணும்போது காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அந்த காஸ்ட் தான் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும். பட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் யூஸ் தான் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இப்போது நீங்கள் சொல்ல மாதிரி 35 வயசுக்கு மேலே அவங்க டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னீங்க. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து யங் ஜென்ரேஷனுக்கே வந்து கிட்னி ஃபெயிலியர் வருது. அதுக்குரிய ரீசன்? ஸோ யங் ஜென்ரேஷனில் ஏன் அப்படி வருது அப்படின்னா முதல் காரணம் வந்து பழக்க வழக்கங்கள் தான். இப்போ நம்ம வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம். இப்போ நம்ம நிறைய இப்போ என்னோட ப்ரொஃபஷனே எடுத்துங்களேன், நான் 3/4 டைம் உட்காந்துட்டு தான் இருப்பேன். இப்போ எனக்கு உணவோட தேவை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, அதாவது என்னோட கேலரி ரிக்குவயர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம். ஒன்று நார்மல் டயட்டை இப்போ நம்ம சாதத்தையே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலோ ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் மாதிரி போனாலோ என்னாகும், கேலரிஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அளவுக்கு அதிகமாக எடுக்கிறோம். ஸோ அளவுக்கு அதிகமாக கேலரிஸ் எடுத்தால் என்னாகும், அது ஃபேட்டாக போய் டெபாசிட் ஆகுது. ஸோ ஃபேட்டாக போய் டெபாசிட் ஆகும்போது மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று வருது. கிராஜுவலாக சுகர் வருது, கிராஜுவலாக ப்ரெஷர் வருது. ஸோ சுகர் பிபி வந்துருச்சுனாலே அடுத்து இதே பிரச்சனை வந்துடும், கிட்னி பிரச்சனை எல்லாமே வந்துடும். ஸோ இதுதான் முதல் காரணம். ஓகே. ஸோ இது ஜென்ரலாகவே வருது. இப்போ ஒரு கடைசி 10-15 வருஷமாக பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் நான் MBBS படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சுகர் வர்றதுக்கு யூஸ்வலாக ஒரு 45-50 வயசில் வரும். இப்போல்லாம் வந்து யூஸ்வலாகவே ஒரு 35-36 அந்த வயசில் தான் சுகரே வருது. ஸோ இது வந்து என்ன லைஃப் ஸ்டைல்னால அப்படி வருது. ஒன்று. ரெண்டாவது, கிட்னியை பாதிக்கக்கூடிய நோய்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வருது. இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு கிட்னி பாதிப்பு வந்து வராது. இது ஏன் வருது அப்படின்னா சில கிளாமருலோ நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சில நோய்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ IgA நெஃப்ரோபதி அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. இந்த நோய் என்ன பண்ணுன்னா கிட்னியை மட்டும் மெயினாக பாதிக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் வந்து நம்ம கிட்னியை பாதிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதனால் வந்து என்ன வேகமாக உப்புச்சத்து போகும்.
யூஸ்வல் ஆரம்பிக்கிற சிம்டம் பார்த்தீங்கன்னா தலைவலி வரும், பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வர இந்த 2வது வகை நோய்கள் வந்து கிளாமர்லோன் நெஃப்ரைட்டிஸ் அப்படிங்கிற கூடிய கிட்னி பிரச்சனைகளும் கொஞ்சம் அதிகமாக வருது. 3வது, நாங்கள் ரீசெண்டாக எம்எம்சியில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரு ஸ்டடி பண்ணும்போது CKD-U அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீட் ஸ்ட்ரெஸ் நெஃப்ரோபதியை அதிகமாக பார்க்குறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா, வெயில் அதிகமாக வேலை பார்க்கும்போது தண்ணி அடிக்குவேட்டாக குடிக்கல அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, உடம்புல கூடிய நீர் சத்து குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உப்பு சத்து பில்டப் ஆகுது. ஸோ இதோட பேர் CKD-U. ஸோ இந்த மாதிரி சில காரணங்கள்னால என்ன ஆகுது, கிட்னி பிரச்சனை அளவுக்கு அதிகமாகுது. ஸோ இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இது வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர் சரி, இப்போ இருக்கிற இந்த 2000 கிட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறாங்க. இதனால என்ன ப்ராப்ளங்கள் வரும் சார் கிட்னி ரிலேட்டடாக? ஸோ எனர்ஜி ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அதில் கெஃபைன் ஒரு சப்ஸ்டன்ஸ், அதாவது நம்ம இப்போ காஃபி குடிக்கிறோம், அதில் வந்து கெஃபைன் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ கெஃபைன் என்ன பண்ணுன்னா பிரெயினை வந்து கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவிட்டி கொண்டு போகும், நம்மளை வந்து அப்படி தட்டி எழுப்பிடும். ஸோ அதுக்காக நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதில் என்ன பிரச்சனை வரும்னா, அது கிட்னியில் கொஞ்சம் ஆக்ட் பண்ணி கொஞ்சம் யூரின் போகிறத கொஞ்சம் அதிகப்படுத்தும். அதாவது அதுக்கு ஒரு டயூரிட்டிக் ஆக்ஷனும் இருக்கும். ஸோ நீங்கள் எனர்ஜி ட்ரிங்கை குடிக்க என்ன ஆகும்னா, நீங்கள் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா டீ காஃபி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் யூரின் அதிகமாக போகும், நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அதை மட்டுமே அதிகமாக குடிக்கிறீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தண்ணி நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி குடிக்காமல் விட்டுட்டிங்கன்னா நமக்கு நீர் சத்து குறைஞ்சிருது. ஸோ நீர் சத்து குறைஞ்சி இதுவே லாங் டேர்மாக போக போக என்னென்னா உப்புச்சத்து வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது சும்மா ஒரு 4 டைம் 5 டைம் 10 டைம்லாம் குடிச்சா வராது. பட் சில பேர்லாம் டெய்லி குடிப்பாங்க. இதையே வந்து ஒரு காஃபிக்கு பதிலாக ஒரு 2 கேன் 3 கேன் டெய்லி குடிச்சிட்டு நீர் சத்தை கம்மியாக வச்சுட்டு வேற ஏதாவது கிட்னி பாதிப்பு வர்றதுக்கு சின்ன இன்சல்ட் இருந்தால் கூட இவங்களுக்கு கிட்னி பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். யூஸ்வலாக எல்லாரும் கேட்குற கொஸ்டின் தான் சார், இந்த லிக்கர்ஸ் பியர்ஸு இது சாப்பிட்டா வந்து கிட்னியில் எந்த அளவு பாதிப்புகள் இருக்கு? ஸோ நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இதனால் வந்து கிட்னி பாதிப்பு வராது. ஸோ இப்போ பியர் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா என்ன வரலாம்னா யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகலாம். சரிங்களா? யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகி அதனால் யூரிக் ஆசிட் ஸ்டோன் வரலாம் கிட்னியில். அந்த ஸ்டோன்னால சில தொந்தரவுகள் வரலாம். 1. 2வது, அளவுக்கு அதிகமாக நம்ம தண்ணி அடித்தோம் அப்படின்னா கல்லீரல் பாதிப்பு வரும். கல்லீரல். ஸோ கல்லீரல் பாதிப்பு வரும்போது கிட்னி பிரச்சனை வரலாம். தண்ணி அடிக்கிறதுனால கணைய பாதிப்பு வரும். ஸோ கணைய பாதிப்பு வரும்போது கிட்னி பிரச்சனை வரலாம். அதே மாதிரி தண்ணி அடிச்சிங்கன்னா சில பேருக்கு என்ன ஆகும்னா தசை முறிவு கூட வரலாம், ராப்டோமைலசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த தசை முறிவு வரும்போது என்னாகும், அந்த கழிவு வந்து கிட்னியில் போய் டெபாசிட் ஆகி உப்புச்சத்து வரலாம். ஸோ தண்ணி அடிக்கிறதுனால கிட்னி பாதிப்பு வந்து இன்டைரக்டாக வரும். பட் நோய் நான் சொன்ன ஏதாவது ஒன்று சிவியராக வந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும், யூஸ்வலாக வரும். இது வந்து சொல்லுவாங்க, நான் வந்து எப்பயாச்சும் ஒரு நாள் தான் அடிக்கிறேன், இப்போ மாதத்துக்கு ஒரு தடவை சோசியல் ட்ரிங்க்ஸு, இந்த இதுக்கு எப்படி சார் அஃபெக்ட் ஆகும்? அதாவது ஒரு டைம் சும்மா போய் அடிப்பேன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அன்னைக்கு முதல் 1 நாள் 2 நாள் ஒன்றும் தெரியறதில்ல. ஒரு 2வது நாள் 3வது நாள் என்ன ஆகுது, லைட்டாக வயிறு வலி ஆரம்பிக்குது, அப்படியே வாந்தி ஆரம்பிக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, தண்ணி குடிக்கிறத குறைக்கிறாங்க, நீர் சத்து குறைஞ்சிருது. ஸோ கணைய பிரச்சனை மோசமாக என்ன ஆகும்னா நிறைய புது பிரச்சனைகள் வரும். ஸோ இதனால் என்ன அப்படியே கிட்னி பாதிப்பு வந்துடுது. அது அப்படியே அதுக்கப்புறம் அவங்களுக்கு குளுக்கோஸை ஏற்றி ஈவன் சில பேருக்குலாம் தற்காலிக டயாலிசிஸ் பண்ணி கணைய பிரச்சனை வந்து ரொம்ப மோசமாக சில பேருக்கு வரும். அதனால் அது இன்ஃபெக்ட் ஆகும், அதில் நீர் கட்டி வரும். ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் போயிடுச்சுன்னா 2-3 மாதங்கள்லாம் ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்கலாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ டோட்டலாகவே தண்ணியை குடிக்கக்கூடாது. கண்டிப்பாக முடிஞ்ச அளவு ஆல்கஹால் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே. ஸோ இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பற்றி பேசணும். இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண அந்த பேஷண்ட்டோட லைஃப் நல்லா சக்ஸஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் சார்? மதுரை மெடிக்கல் காலேஜில் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் அவேர்னஸ் மீட் ஒன்று நடந்துச்சு. ஸோ அப்போ நான் வந்து நெஃப்ராலஜி பிஜியாக இருக்கேன். இது நடந்து ஒரு 4-5 வருஷம் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ நான் உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சு, என்ன இதில் பெருசாக பேச போகிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு பேஷண்ட் வந்து சொல்கிறாங்க, நான் இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி தோராயமாக ஒரு 2 வருஷம் ஆச்சு, நல்லா இருக்கேன், நான் இதே இடத்துல டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது உலகத்தில் இருக்க ஏதாவது மக்கள் வந்து இப்போ சில பேருக்கு காசு இல்லை அப்படின்னு ஒரு பொறாமை இருக்கும், எனக்கு இந்த மாதிரி வீடு இல்லை, இந்த மாதிரி வண்டி இல்லை அப்படின்னு பொறாமை இருக்கும். யாராவது தண்ணி குடிக்க முடியலை அப்படின்னு பொறாமப்பட்டு தண்ணி குடிக்கிறவனை பார்த்து தண்ணி குடிக்க முடியலையேன்னு பொறாமப்படுற ஆளை பார்த்துருக்கீங்களா சார்? நான் டயாலிசிஸ் பண்ணும்போது அப்படி இருந்துச்சுன்னாரு. ஒரு பேஷண்ட்டோட கஷ்டம் என்னங்கிறது என்னால் கிளியர் கட்டாக உணர முடிஞ்சு. எனக்கு ரொம்ப ஒரு இமோஷ்னலாக எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம எத்தனையோ பேஷண்ட்டை தண்ணி குடிக்காதுங்க, 1 லிட்டர் தான் குடிக்கணும் இப்படி தான் டாக்டர் சொல்லுவோம். பட் அதை பேஷண்ட் சைடில் அது எவ்வளவு கஷ்டமாக இருக்குங்கிறத நான் அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் உணர்ந்தேன். நான் அதுக்கு முன்னாடி எத்தனையோ டயாலிசிஸ் பேஷண்ட் பார்த்துருக்கேன். பட் அது எனக்கு ரொம்ப ஒரு ஐ ஓப்பனர் இருந்துச்சு. ஸோ அதனால் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் நினச்சது மாதிரி தண்ணியை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார்.
ஸோ ஒரு சிம்பிளான விஷயம், தண்ணி கம்மியாக வந்து குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அதே மாதிரி எல்லா வகையான யூரிமிக் டாக்ஸின்ஸும் வெளியே போயிடும். இப்போ டயாலிசிஸ் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன கழிவுகள் தான் வெளியே போகும், பெரிய கழிவுகள் போகாது. ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதில் போடக்கூடிய மாத்திரைகள் வந்து எதிர்ப்பு சக்தியை குறைக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும், இல்லைன்னா அடிக்கடி கிருமி தாக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். அப்புறம் அந்த கிட்னி வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர், ஒரு கிட்னி, இந்த ஒரு கிட்னியை வச்சு மேனேஜ் பண்ணிட முடியுமா சார்? அதெல்லாம் நல்லாவே மேனேஜ் பண்ணிடலாம். இப்போது நான் டிஎம்லாம் பண்ணும்போது ஒரு பேஷண்ட் சும்மா பார்த்துட்டு இருந்தோம். அவர் வந்த பிரச்சனை வேறு, வயிறு வலின்னு சும்மா வந்திருந்தார். பார்த்தீங்கன்னா இது ஓபியா வந்த பேஷண்ட் தான். பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னி இல்லை, அவருக்கு வயசு 67. ஸோ 67 வயசு, அவருக்கு ஒரே ஒரு கிட்னி தான் இருக்குது. வயிறு வலின்னு வந்தார், அது வலி வந்தது வேறு காரணம். உப்புச்சத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. ஸோ ஒரு கிட்னி மட்டுமே இருந்து அது ஒழுங்காக செயல்பட்டுச்சுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகே, சரிங்களா? ஸோ ஏன்னா இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ல என்ன பண்ணுறோம், ஒரு கிட்னியை எடுத்து இந்த இடத்துலையோ வைக்கிறோம், அவ்வளோதான். ஸோ 2 கிட்னி சுத்தமாக செயலிழந்து போச்சு, அது அப்படி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கிட்னியை மட்டும்தான் எடுத்து வைக்கிறோம். ஸோ அந்த கிட்னியை வச்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா உப்புச்சத்து அளவு ஒழுங்காக வேலை செஞ்சுன்னா 0.8, 0.9, 1 இப்படி தான் உப்புச்சத்து இருக்கும். ஸோ ஒரு கிட்னி மட்டும் இருந்தாலே நல்லா இருக்கலாம். ஆனால் அந்த கிட்னியில் வந்து பாதிப்பு வரக்கூடாது. சுகர்னாலேயோ ப்ரெஷர்னாலேயோ கிருமி தாக்கமோ கல்லடப்போ வலி மாத்திரையோ வலி ஊசி அந்த மாதிரி போடும்போது அந்த பேஷண்ட்ஸ்க்கு உப்புச்சத்து வர்றதுக்கு வாய்ப்பு சீக்கிரமே வந்துடும். நாங்கள் வந்து ஹெல்த் கேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். நிறைய ஹாஸ்பிட்டலோட கூகுள் ரிவ்யூவில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 100ல் வந்து ஒரு 5%, 100ல் ஒரு 5% வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் மேலே வந்து நெகட்டிவாக கொடுக்குறாங்க. அதுக்குரிய காரணங்கள் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு டாக்டர் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, இப்படி அங்கே போய் இந்த டெஸ்ட்டை கொடுங்கன்னா எதுவுமே திருப்பி சொல்ல மாட்டாங்க. அப்படிங்களாயா, சரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாக்டர் மேலே இருக்கக்கூடிய மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு 2014-15 சொல்கிறேன், ஒரு 10 வருஷம் தான் இருக்கும் முன்னாடி. நான் எம்டி அதே மதுரை மெடிக்கல் காலேஜில் பண்ணுறேன். அப்போவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் பேஷண்ட் டாக்டர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் வருது. என்ன மேஜர் பிரச்சனைனா 2 பக்கமும் இருக்குது. டாக்டர்ஸ் மேலேயும் பிரச்சனை இருக்குது, பேஷண்ட் மேலேயும் பிரச்சனை இருக்குது. ஸோ டாக்டர்ஸ் பண்ணக்கூடிய மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நிரந்தர கிட்னி பிரச்சனை வராங்க, நான் அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணும், இப்போ டயாலிசிஸ் பண்ணுங்க, பண்ணுங்க, பண்ணலாம் போங்க இப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ டயாலிசிஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பு. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும், நிரந்தர கிட்னி பிரச்சனை என்ன, ஸோ டயாலிசிஸ் ஏன் போகுது, அதுக்கு எப்படி தயாராகணும் அப்படிங்கிறத ஒரு டாக்டர் சொல்கிறதே இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 20% டாக்டர்ஸ் தான் வந்து இந்த நோயை பற்றி கம்ப்ளீட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நிறைய பேர் பண்ணாமல் விட்டுறாங்க. அதே மாதிரி பேஷண்ட்டை பேசும்போது கொஞ்சம் ரூடாக பேசுகிறது, ஒரு மரியாதை இல்லாமல் பேசும்போது பேஷண்ட்டுக்கு இரிட்டேட் ஆகுறாங்க. இது இப்போ பேஷண்ட் சைடில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சொல்ல வர்றதே சில பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் சில பேர்ட்டெல்லாம், அம்மா இந்த மாதிரி உப்புச்சத்து இருக்குன்னு நான் ஆரம்பிக்கும் போதே எனக்கு டயாலிசிஸ் வேண்டாம், நீங்கள் அதை பற்றி பேச வேணாம் சார், வேண்டாம், வேறு எதாவது இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனா விட்டுருங்க. அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம், ஒரு டாக்டர் வந்து நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருக்காரு, என்ன சொல்ல வரோன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹெல்த் கேரோட காஸ்ட் அதிகமாகிறதுக்கு டாக்டர்ஸ் காரணம் கிடையாது. இது நிறைய பேருக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. இப்போது எங்களோட கன்சல்டிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது நான் என்னோட கிளினிக்கில் என்னோட கன்சல்டிங் ஃபீஸ் 300 ரூபா வச்சுருக்கேன். பட் நீங்களே சொல்லுங்கள், ஒரு 5.5 வருஷம் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு, 3 வருஷம் எம்டி பொது மருத்துவம் படிச்சுட்டு, 3 வருஷம் கிட்னி பிரிவு படிச்சுட்டு, 11.5 வருஷம் படிச்சுட்டு ஒரு டாக்டர் பார்க்குறேன்னா, ஐ ஃபீல் இட் இஸ் அண்டர் வேல்யூட். ஐ ஃபீல் ஐ எம் அண்டர் வேல்யூட். ஏன்னா என்னோட படிப்புக்கு ஏற்ற காசை நான் வாங்கலை. ஏன்னா இப்போ நான் 400 ரூபா 500 ரூபா வாங்கினா யாருமே என்னை வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ டாக்டர்ஸ்க்கு அந்த மதிப்பு இல்லை அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் மக்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, படித்தா என்ன, இவனுக்கு பார்க்குறதுக்கு என்ன, அதானே இவன் தொழில் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சஃபரிங் யாருமே பார்க்குறதில்ல. நான் அந்த சஃபரிங்கை பற்றி பார்த்தோன்னா எத்தனை நாள் வேணாலும் பேசலாம். ஏன்னா ஒரு ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்லையுமே, அதாவது வேலை செய்கிற டாக்டர்ஸ் நான் சொல்கிறேன், நான் வேலை செய்யாத டாக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஸ்கூட் அடிக்கிற டாக்டர்ஸ் நிறைய பேர், நான் அவங்கள பற்றி பேசல. நான் என்ன சொல்கிறேன், வேலை செய்கிற டாக்டர்ஸ்னால தான் இன்னும் ஹெல்த் சிஸ்டம் ஒழுங்காக ஓடிட்டு இருக்கு. ஸோ வேலை செய்கிற டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்க. ஸோ அந்த டாக்டர்ஸ்க்கு மரியாதை கொடுத்து பேஷண்ட் நடந்தாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறாங்க. அதில் மிஸ் ஆகிறதுனால தான் கொஞ்சம் பிரச்சனைகள். ஓகே சார். இப்போ வந்து பேஷண்ட் சைடே வந்துடும் சார். இப்போது பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிரச்சனைலாம் தெரியுது, சிம்டம்லாம் வந்துருச்சு, ஆனாலும் அதெல்லாம் அவங்க கேர் பண்ணிக்காமல் லேட்டாக வந்து உங்கள்கிட்ட வர்றாங்க.
அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து சாரோட அட்வைஸ் எப்படி இருக்கும் சார்? இல்லை, இப்போ இதுதான் பிரச்சனையே. இப்போ நான் பார்க்குறதுல 90% பேர் இப்படி தான் வராங்க. நிறைய பேருக்கு என்ன தெரியுது, கிட்னி பிரச்சனை இருக்குங்கிறது 2-3 வருஷமாக தெரியுது. எல்லா டாக்டர்ஸும் சுகரை செக் பண்ணுங்கிறாங்க, ப்ரெஷரை செக் பண்ணுங்கிறாங்க, 3 மாதத்துக்கு ஒரு தடவை உப்புச்சத்து அளவை செக் பண்ணுங்கிறாங்க. அதை பார்க்காம விட்டுறாங்க, கண்டுக்காமல் இருக்காங்க அந்த ஸ்டேஜில். ஆனால் 5-6 வரும்போது அந்த டைமில் கிட்னி டாக்டரை பார்த்துட்டு ஏதாவது பண்ணுங்கன்னா பண்ண முடியாது. ஸோ டாக்டர்ஸ் கடவுள் கிடையாது. ஸோ நான் அதான் என்ன சொல்கிறேன், ஆரம்ப கிட்னி பிரச்சனை இருக்கும்போதே தெளிவான டாக்டரை, முடிஞ்ச அளவு கிட்னி டாக்டரை பார்த்து ஒரு கிளியர் கட்டாக என்ன பண்ணணுங்கிறத ஒரு பிளானை வந்து சொல்லணும். இப்போ நான் வந்து சுகரை கண்ட்ரோலாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, சுகர் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை செக் பண்ணுறீங்கன்னு கேட்டால் 2 மாதத்துக்கு ஒரு தடவைங்கிறாங்க. இப்போ 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வேல்யூவோ 2 வேல்யூ வச்சு சுகர் கண்ட்ரோல்னால் எப்படி சொல்ல முடியும்? அதை சொல்ல முடியாது. அதே மாதிரி ப்ரெஷர் இருக்கான்னு கேட்டால், சார் எனக்கு ஹாஸ்பிட்டல் வந்தால் ஒரு 190 வரும் அப்படிங்கிறாங்க. பதட்டத்தினால அப்படி வருது சார், நான் வேகமாக நடந்து வந்தேன் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னன்னா, மக்களே வந்து அதை அக்னாலேஜ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து குறைஞ்சது கடைசி ஒரு 4 வருஷத்துல 100 பேரை வீட்டில் வச்சு பிபி பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ வீட்டில் வச்சு பிபி மானிட்டரிங் பண்ணால் அது வேற விஷயம். வீட்டில் வச்சு பிபி மானிட்டரிங் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்த வந்த பிபி அதிகம்னு சொல்லிக்கலாம். ஆனால் அதையும் பண்ணாமல் வெறும் ஒரே ஒரு வேலையை வச்சுட்டு, அதுவுமே நான் இதனால தான் அப்படி இருக்குது, எனக்கு மாத்திரையை மாற்ற வேணாம், இருக்கிற மாத்திரையை கொடுங்க அப்படின்னு சொல்லும் போதும், இப்போ கிட்னி பிரச்சனை இருக்குது, சதை டெஸ்ட் பண்ணணும், காரணத்தை கண்டுபிடிக்க சதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு அது வேண்டாம். எனக்கு வந்து மாத்திரை, மக்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, சும்மா 2 மாத்திரையை கொடுத்து சரி பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் என்ன உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னா, கிட்னிங்கிற ஒரு உறுப்பை மட்டுமே கிட்னி டாக்டர்ஸ் 3 வருஷம் படிச்சுட்டு தான் வரும். ஸோ அப்போ ஏன் இந்த பிரச்சனை வருது, அதை எப்படி கண்டுபிடிக்கணும், அது என்ன ரத்த டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கலாம், எதை பயாப்சி வச்சு கண்டுபிடிக்கணும், இப்படின்னு பல விஷயங்களை அறிஞ்சு தான் வந்திருக்கோம். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு 3 மாத்திரை அல்ல 2 ஊசியை போடுங்க, குறைச்சிருங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய மித்து. அதுக்கு வந்து உங்களுக்கு பதிலே கிடையாது. ஸோ இது வந்து இப்போ மளிகை சாமான் மாதிரி நம்ம நினச்ச மாதிரி போய் வாங்குற மாதிரியான விஷயம் கிடையாது. ஸோ காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டை பண்ணால் மட்டும்தான் அது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மக்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் வந்து கிட்னி டாக்டர் சொல்ல வரதை ஃபஸ்ட் கேட்கணும். அவங்க பண்ணுறது பண்ணாது 2வது விஷயம். ஸோ நான் ஒரு டாக்டர் சொல்ல வரதை ஓகே இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணலாம், செகண்ட் ஒப்பீனியன் வாங்கலாம். இப்போ டாக்டர் மேலே ட்ரஸ்ட் இப்போ இல்லை. இதுதான் என்னொரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ டாக்டருக்கு என்ன, ஒரு டயாலிசிஸ்ன்னு சொல்ல 7 வேணால் சொல்லலாம். நான் அப்படி சொல்லவே மாட்டேன். ஒரு காலத்தில் நீ டயாலிஸ் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லிட்டு நான் நிறைய சொல்லுவேன். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டாக்டர் வந்து என்ன சொல்ல வர்றாரு, அவர் சொல்ல வரதை கேட்போமே, சந்தேகத்தை கேட்போமே அப்படிங்கிறத பேஷண்ட் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருந்தால் டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி டாக்டரும் பேசணும். டாக்டர் சும்மா இதை பண்ணுங்க, டயாலிசிஸ் பண்ணுங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணோம், இவ்வளோ காசு இப்படின்னு ஒரு கோல்டு மெசேஜாக கொடுக்காம கொஞ்சம் அவங்கள அனுசரித்து அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதை ஸோ எஜுகேட் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்க அடாப்ட் ஆகணும். இப்போ நீங்களே உங்களுக்கே சொல்கிறேன், ஒரு கேன்சர் இருக்குது இல்லைன்னா டயாலிசிஸ் பண்ணோன்னா எப்படி அது மனசு வந்து அதை ஏற்றுக்கும். ஸோ நமக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணி சரி ஓகே அப்படிங்கிற ஸ்பேஸ் வந்து டாக்டர்ஸ் கொடுக்கணும். சில டாக்டர்ஸ் வந்து சொன்னால் பண்ணுறதா இருந்தால் இங்கே இருங்க, இல்லைன்னா வேற எங்கேயாவது போயிருங்க. ஸோ இந்த ஆட்டிடியூட் வந்து கரெக்ட் கிடையாது. அதாவது பேஷண்ட் வந்து ஃபர்ஸ்ட் மனசை திறந்து கேட்கணும், பட் அதுக்கப்புறம் டாக்டர்ஸும் கொஞ்சம் இறங்கி போகணும். ஸோ 2 பேரும் அப்படி அனுசரித்து போகாமல் இருந்தால் பிரச்சனை. இதனால தான் கூகுள் ரிவ்யூஸில் நான் வெயிட் பண்ணேன், அந்த டாக்டர் பார்க்கல, அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ரிவ்யூஸ் பார்த்தீங்கனாலே பாதி பிரச்சனை வர்றது வெளியே இருக்கக்கூடிய ரிசப்ஷனிஸ்ட் தான். உள்ள இருக்க டாக்டர்ஸ் நிறைய பேர் நல்லா இருப்பாங்க, நிறைய பேர்ல கொஞ்சம் பேர் நல்லா இருப்பாங்க. ஆனால் வெளியில இருக்க ரிசப்ஷனிஸ்ட் எங்க வா போ அங்கே போய் உட்காரு இப்படின்னு சொல்லும்போது அந்த ஹாஸ்பிட்டல் பேர், அந்த டாக்டரோட பேர் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுது. சார், இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கு இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ஹேபிட் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டா தான் அவங்களோட கிட்னி வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ். ஸோ என்னோட யங்ஸ்டர்ஸ்க்கு என்னோட அட்வைஸ் என்னவா இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஏஐயை மட்டும் நம்பாதுங்க. இப்போ யங்ஸ்டர்ஸோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, ஏஐ பார்த்து வந்துடுறாங்க. ஸோ நம்மகிட்ட கேட்குற கொஸ்டின்ஸே, சார் நான் இந்த மாத்திரையை பார்த்தேன், இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், ஸோ அப்படின்னு சொல்லும்போதே டாக்டர்ஸ்க்கு என்ன இருக்குது, அஃபண்ட் ஆயிடுது. ஸோ நீங்கள் எப்படி கேட்கலான்னா, ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு டாக்டர் பார்க்கும்போது முதல்ல சிம்டம்ஸ், எனக்கு என்ன தொந்தரவு, 2வது நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ ஃபஸ்ட்டு மனம் திறந்து ஓப்பனாக சொல்லிடணும். அதை சொல்லிவிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை சொல்லலாம். ஸோ ஆனால் யங்கர் ஜென்ரேஷனுக்கு அந்த பொறுமை இல்லை. உடனே போகணும்,
உடனே சரியாகணும் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட். நான் இப்போ இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பேஷண்ட்டுக்கு ரீசெண்டாக ஒரு கல்லீரல் பாதிப்பு இருந்துச்சு. அவருக்கான உப்புச்சத்து அளவு லைட்டாக தான் இருந்துச்சு, 1.4 தான் இருந்துச்சு. வயத்தால் போகி ஒரு 5 நாள் அவரோட உப்புச்சத்து அளவு என்ன ஆயிடுச்சு, 7 போயிடுச்சு. ஸோ அப்போ அவருக்கு தற்காலிகமாக டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 டயாலிசிஸ் பண்ணிவிட்டு உப்புச்சத்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு கழுத்துக்கு டியூபை எடுத்துட்டு என்ன பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க, ஒரு 5 நாள் கழிச்சு வாங்க. அப்படி 5 நாள் கழிச்சு வரும்போது உப்புச்சத்து அளவு 5 பக்கத்துலேயே இருக்குது. இப்போ அவருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பையனோட ஆட்டிடியூட் நான் சொல்கிறேன், சார் என்ன உப்புச்சத்து குறைய மாட்டேங்குது என்ன சார் அப்படிங்கிறாங்க. இல்லை, எனக்கு மனசுக்குள்ளே நான் என்ன நினச்சிக்கிறேன், நானா உப்புச்சத்தை உண்டு பண்ணேன். இப்போ உப்புச்சத்துங்கிறது ஒன்று வர்றது அது பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய நோயினால் வர்றது. ஒரு டாக்டராக நான் என்ன பண்ணலாம், இதை பண்ணுங்க, அதாவது என்னால் கைட் பண்ண முடியும், என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ நான் திருப்பியும் என்ன சொல்கிறேன், நீங்கள் பொறுமையாக இருங்க, இது என்னமே குறையும், நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது இப்படின்னு ஒரு ஆட்டிடியூடில் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு வர்றாங்க, உப்புச்சத்து அளவு 2.5 ஆச்சு. அடுத்த 2 வாரம் கழிச்சு வராங்க 1.9 ஆச்சு. அவ்வளோதானே. இதைத்தான் நானும் சொன்னேன். ஆனால் அந்த யங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்கு அந்த பொறுமை, சில கண்டிஷனில் பொறுமை கடைப்பிடிக்கணும், அது வந்து சுத்தமாக இருக்க மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் ஒரு அவசர இதுலேயே இருக்காங்க. ஒன்று ஓகே சார், உங்களோட லைஃப் ஸ்டைல், நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு திருப்பி நைட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுவீங்க, ஒரு தோராயமாக ஒரு விஷயங்கள்? ஸோ டாக்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் நல்லாவே இருக்காது, அதுதான் உண்மை. இப்போ நான் பலருக்கு உபதேசம் பண்ணுவேன், ஆனால் எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். யூஸ்வலாக ஒரு 6:30 பக்கத்தில் ஒரு முழிக்க ட்ரை பண்ணுறேன். முழிச்சிட்டு நான் சில நல்ல ஹேபிட்ஸ்னு படித்து அதை நான் ஃபாலோ பண்ணணும்னு வச்சுருக்கேன். பட் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன எல்லாத்தையுமே பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், முழிச்ச உடனே ஒரு 250 to 500 ml தண்ணி. ஸோ காலையில் தூங்கி முழிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 250 to 500 ml தண்ணியை நான் குடிக்கிறேன். ஸோ இப்படி குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம நைட் டைம் தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடிய டீஹைட்ரேஷன் கொஞ்சம் குறையுது. ஒன்று. ரெண்டாவது, முடிஞ்சால் பெட்டை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீங்கள் பெட் அந்த ஒரு போர்வையை எடுத்து அப்படி வைக்கிறது, தலையணை எடுத்து கரெக்டாக வச்சிங்கன்னா நம்ம பிரெயின் என்ன நினைக்குது, சரி ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணிட்டா, தூங்கி முழிச்ச உடனே ஒரு இதாக பண்ணிட்டா அப்படிங்கிறத நினைக்குது. ஸோ பல் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போகிறதுக்கு ஒரு 1/2 an hour. ஸோ அதை ஒரு வாரத்தில் ஒரு 4 நாளாவது போக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 1/2 an hour வாக்கிங், அட்லீஸ்ட் ஒரு 2 kilometers நம்மளால் வாக் பண்ண முடியும். ஸோ வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு 3 டாஸ்க், ஒரு நாளைக்கு 3 முக்கியமான வேலைகள் என்னென்ன பண்ணணுங்கிறத நோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா கூலான தண்ணியில் குளிக்கிறேன். ஸோ வார்ம் வாட்டரில் குளிக்கிறத காலையில் அவாய்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு கூலான வாட்டரில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாட்டில் ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணணும்னா ப்ரோட்டீன் ஃபஸ்ட். ஸோ நம்ம இந்தியன் டயட்டில் ஜென்ரலாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் காலையில் டயட்டில் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம என்னென்னா ஒரு எக்கு, ஒரு வேக வச்ச சுண்டல் பயிர் வகைகள், ஸோ ஏதாவது ஒரு நான் வெஜிடேரியனை கொஞ்சம் சேர்த்து, அதாவது ஏதாவது ஒரு ப்ரோட்டீனை சேர்த்து சாப்பிட்றது நல்லது. ஸோ ப்ரோட்டீனை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கார்போஹைட்ரேட் சாப்பிடணும். ஸோ அதே மாதிரி அளவை கொஞ்சம் குறைச்சே நான் சாப்பிட்றேன். ரொம்ப எனக்கு ரொம்ப தேவைப்படுறதில்ல, அதனால் எனக்கு தேவையான அளவு மட்டும் சாப்பிட்றேன். முடிஞ்ச அளவு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஏதாவது சேர்க்க முடிஞ்சுன்னா அதையும் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் என்னோடய ப்ரொஃபஷனுக்கு போயிடுறேன். ஸோ எனக்கு ப்ரொஃபஷன் ஒன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நைட்டு வரை எனக்கு பிஸியாக தான் போகும். ஸோ நைட்டு போயிட்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் மெடிடேட் பண்ண முயற்சி பண்ணுறேன். ஒரு 10 minutes மெடிடேஷன் பண்ண முயற்சி பண்ணுறேன். பண்ணிவிட்டு முடிஞ்சால் வார்ம் வாட்டரில் குளிக்க பார்க்குறேன். வார்ம் வாட்டரில் குளிச்சுட்டு ஒரு 10:30 பக்கத்தில் ஃபோனை நான் ஓரமாக வைக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ முன்னாடி எனக்கு நைட்டு ஃபுல்லாக கால் வந்துகிட்டே இருக்கும். இப்போ கொஞ்சம் நான் அதிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். ஸோ நைட்டு சோஷியல் மீடியா 10:30க்கு மேலே பார்க்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஏதாவது புக் ரீட் பண்ண முயற்சி பண்ணுறேன். ஸோ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டேபிள் லேம்பில் கொஞ்சம் புக் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு 10:30 to 11 பக்கத்தில் ஆரம்பிச்சுட்டு ஒரு 11 to 6:30 தூங்குற மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இதெல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோடய ஸ்லீப் பேட்டர்ன் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதாவது இதில் எல்லா ஹேபிட்ஸ்லையுமே முக்கியமான ஹேபிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்லீப். ஸோ ஸ்லீப் கரெக்டாக இருக்கிற நாள் எல்லாமே என்னோட மூட் நல்லா இருக்கு. ஸோ இப்போ ஈவன் இந்த ஆப்பிள் வாட்ச்லாம் அதை கூட நம்மளால காமிக்குது. ஸோ இப்போ ஸ்லீப் ஸ்கோர்னு ஒன்று வரும். ஸோ என்னைக்கெல்லாம் எனக்கு 90க்கு மேலே ஸ்கோர் இருக்கும் அன்றைக்கி நான் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுறேன். சில நாட்களில் ஏதாவது ஒரு ரீசன்னால நான் ஒழுங்காக தூங்காமல் இருக்கேன். இப்போ நேற்றுலாம் ஒழுங்காக தூங்கலை. அந்த மாதிரி டைமில் 75 தான் ஸ்கோர் இருந்துச்சு. காலையிலேருந்தே என்னால் மூடு சரியில்லை, ஒரு இரிட்டபிள் மூட்லேயே இருக்கும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் தான்.
ஓகே சார். இப்போது நிறைய பேஷண்ட்டை பார்க்குறீங்க, அங்கே ஏதாச்சும் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும். அப்படி நடந்து நீங்கள் டீமோட்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க சார்? ஸோ நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுறது நமக்கு கரெக்டாக இல்லாத பேஷண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி மோட்டிவேட் பண்ணுறது நல்ல பேஷண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ வந்து மெடிசனும் அவங்க தான், பிரச்சனைகளும் அவங்கள தான். இப்போ ஒரு நல்ல பேஷண்ட் பார்த்தா கூட, இப்போ ரீசெண்டாக நான் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணேன். அவங்க படாத கஷ்டங்கள் கிடையாது. அவங்களுக்கு நான் சொல்ல விரும்பலை, நிறைய நோய்கள் வந்துச்சு. ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலே தான் இருந்தாங்க. போவாங்க வருவாங்க, டயாலிசிஸ் பண்ணுவாங்க வருவாங்க, தோலில் பிரச்சனை வருது வருவாங்க, கேன்சர் பிரச்சனை இருக்குது வருவாங்க. இப்படி கஷ்டம் மேலே கஷ்டம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், இதை பண்ணுங்கள், பெயினை குறைக்க இதை பண்ணுங்கள், இந்த இன்ஜெக்ஷனை போடுங்க, இதை பண்ணுங்கள், கொஞ்சம் ப்ரோட்டீனுக்கு ஒரு டிபிஎன் டோட்டல் பெரண்டல் நியூட்ரிஷன் போடுங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அப்போது அவங்களோட ஒய்ஃப் வந்து எனக்கு ஃபோனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. நான் அப்போ ஆக்சுவலாக மதுரையில் இல்லை, நான் நாகர்கோயிலில் இருக்கேன். அப்போ அவங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க, சார் இந்த மாதிரி தவறிட்டாங்க சார், நீங்கள் கடைசி காலத்தில் ரொம்ப என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு உங்கள் மைண்ட் செட் வந்து எத்தனை பேஷண்ட்டை காப்பாற்றணும் அப்படின்னு தான் பார்க்கும். அதே மாதிரி ஒரு பேஷண்ட் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டைம் அவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்து எந்த மாதிரி டிமோட்டிவேட்னா நம்ம பேஷண்ட்டை ரொம்ப இது பண்ணக்கூடாது. நான் இதுக்கு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. பட் இன்னும் வந்து எனக்கு அந்த நெருடல் இருந்துகிட்டே இருக்குது. யூஸ்வலாக என்னோட டோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சத்தமாக இருக்கும், நான் பேசுகிறதே கொஞ்சம் லவுடாக இருக்கும். ஒரு 55 year old ஃபீமேல் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா சோடியம் அளவு கம்மி, பொட்டாசியம் அளவு கம்மி, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையோட வராங்க. அப்போ கேட்டால் கொஞ்சம் மாத்திரைகள் ஒழுங்காக போடலை, சுகர் கண்ட்ரோலில், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து என்னென்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு கேரிங்கில் நான் வந்து ஏமா இப்படி இருக்கீங்க, கொஞ்சம் ஒழுங்காக போட வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அவங்க அந்த அம்மாவோட பையன் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க. சார் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னாங்க. என்னங்கய்யா சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன் அம்மாட்ட கத்தி பேசுகிறீங்க, ஏன் அம்மாட்ட மிரட்டி பேசுகிறீங்க, என்ன சார் அப்படின்னாங்க. எனக்கு அந்த டைம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் இல்லை சார், இல்லைங்கய்யா சத்தியமாக நான் வந்து அவங்கள மிரட்டுறதுக்கோ கத்துறதுக்கோ நான் சொல்லலை, அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு பற்றில் தான் அப்படி சொன்னேன், தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதுங்க, நான் அந்த அர்த்தத்துலேயே சொல்லலை அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து சார் இந்த மாதிரிலாம் வச்சுக்காதுங்க சார், கொஞ்சம் அமைதியாக பேசுங்க, எங்கள் அம்மாலாம் அதை பயந்துருவாங்க, எங்கள் அம்மா ரொம்ப பயப்படுற டைப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் 2-3 நாள் ட்ரீட்மெண்ட் நான் வந்து நல்லபடியாக தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது அவருக்கு என்னென்னா கொஞ்சம் சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகணும், அவருக்கு வேலை இருக்குது. ஆனால் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் நோய் முழுசாக சரியாகலை. ஸோ நான் அந்த அம்மாட்ட என்ன சொல்லிட்டேன், நான் இவர்கிட்ட பேசாமல் நான் என்ன சொல்லிட்டேன், அம்மா இன்னொரு 1 or 2 days டிஸ்சார்ஜ் ஆகலாமா, கொஞ்சம் ரெக்கவரிங் ஆகிட்டு வந்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அந்த பொட்டாசியம் லெவல் மட்டும் கம்மியாக இருக்குது, அதை இப்போ டானிக்காக குடித்தா வாந்தி வரும், அதனால் இன்ஜெக்ஷனாக போட்டுட்டு ஒரு 2 நாள் கழித்து போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இப்போ அவர் கூப்பிட்டு, ஏன் சார் எனக்கு வேலை இருக்குது, நான் போக வேணாமா, நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்கன்னா எப்படி சார், இப்போ நான் அவங்கள கூப்பிட்டு போனது மாதிரிலாம் ஆச்சு இப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலேயே அந்த டைம் ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது யூஸ்வலாக நான் எப்போவுமே பேஷண்ட்டோட நிலவரங்களை பொறுத்து தான் பேசுவேன். பட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது என்னென்னா, நம்ம ஹெல்ப் பண்ண நினைக்கும் போது இந்த மாதிரி இன்சிடெண்ட் என்ன பண்ணிடும்னா நம்மளை டவுன் ப்ளே பண்ணிடும். நான் கிட்டத்தட்ட அடுத்த ஒரு வாரத்துக்கு எந்த பேஷண்ட்டுமே ரொம்ப பேச்சே வச்சுக்கல. நான் வந்து சரி கம்மியாக பேசுவோம், எதுக்கு வம்பு, நம்ம அதே மாதிரி கொஞ்சம் அமைதியாக பேச ஆரம்பிச்சிட்டேன். நானாக இல்லாத போது நான் என்ன பண்ணுவேன், கம்மியாக பேசிடுவேன். இப்போ நான் யூஸ்வலாக நான் ஒரு மோட்டிவேட்டிங்காக கொஞ்சம் நிறைய பேச நினைக்கும் போது என்னோட டோன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதே இது குறைச்சி நான் அப்படியே பேசியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுறதும் நல்ல பேஷன்ஸ் தான், டிமோட்டிவேட் பண்ணுறதும் இதுதான். அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி போகணும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் வந்து ரொம்ப டாப்பிங் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணுறீங்க சார்? ஆக்சுவலாக சார் இது வந்து போத் பிளெஸ்ஸிங் அண்டு அது வந்து ஒரு வரமும் அதுதான், சாபமும் அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சோஷியல் மீடியாவை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு கரெக்டான அனுபவம் வந்து வேறு எதனாலையும் கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு ஒரு கிட்னி நோய் இருக்குது, நீங்கள் அதை தெரியணும்னா டாக்டர் இல்லாமல் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வேறு எந்த வாய்ப்பும் கிடையாது. இப்போது
இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா சேனல் எடுத்துக்க, ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிறீங்க, ஃபேஸ்புக்கோ நீங்கள் எடுத்துட்டு ஒரு 4 கிட்னி வீடியோஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷனில் அதுவே வரும். ஆமாம். ஆனால் உங்களுக்கு என்ன தெரியணும்னா இதில் தான் மிஸ்டேக் வருது. யாரை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது தெரியணும், எந்த அளவுக்கு அதை நம்பணுங்கிறது தெரியணும். இப்போ எனக்கு என்ன மன உறுத்தலாக இருக்குன்னா, ஆக்சுவலாக நான் வந்து சோஷியல் மீடியா டைப்பான டாக்டரே கிடையாது. நான்லாம் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி வெளியே தெரியாமல் அப்படி இருக்கிற டைப்பு. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா, யார் யாரோ கிட்னியை பற்றி பேசுகிறாங்க. கிட்னியில் இதை பண்ணுங்க நல்லாயிருக்கும், எந்த ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃபும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் ஆட் ஆகிட்டே போகுது. அதே மாதிரி சில பேர் பயங்கட்டுறது மாதிரியே பேசுகிறாங்க. இப்போ எனக்கு சில பேஷண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பதட்டமாகவே வருவாங்க. அவங்களுக்கு அந்த பல்ஸ் ரேட் பார்த்தாலே 110 பக்கத்தில் இருக்கும். ஏமா இவ்வளோ பதட்டத்தில் இருக்கீங்கன்னு கேட்டால், சார் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் சார், இப்படி இருக்குது, எனக்கு எதுவும் பெரிய பிரச்சனையா சார், நான் 4-5 வீடியோ பார்த்து என்னால் வெளியே வர முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ சில பேருக்கு ஒன்றும் இல்லாத நோய்களை கூட அது வந்து ரொம்ப ஓவர் ஆம்பிளிஃபை பண்ணிடுது. ஸோ சோஷியல் மீடியாவை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் யாரை ஃபாலோ பண்ணுறோம், கரெக்டான ப்ரொஃபஷனல்ஸை ஃபாலோ பண்ணுமா, எந்த அளவுக்கு போகணுன்னு இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு அதை பற்றியே இப்போது ஒரு பொதுமக்கள் வந்து கிட்னியை பற்றி ரிசர்ச் பண்ணுற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு பயம் வந்துடும் கண்டிப்பாக. இப்போ நானே டயாலிசிஸ் வீடியோ பற்றி போடும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு போட வேணான்னு தான் தோணும். ஏன்னா அதை சில பேர் பார்த்து பயந்துருவாங்க. நான் போடுற ரீசன் என்னென்னா, அது வந்து பார்க்க வேண்டிய பேஷண்ட். இப்போ ஹீமோடயாலிசிஸ் பற்றி போடுறேன்னா டயாலிசிஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்கிற பேஷண்ட் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது நார்மல் பேஷண்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஓகே. ஸோ என்னோட வீடியோஸுமே நான் என்ன சொல்கிறேன், யாருக்கு தேவையோ அந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாமே எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்காது. ஸோ இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெல்த்தி ஹேபிட்ஸ் பற்றி நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 100 வீடியோஸ் இருக்கும். அதில் ஒரு 4 வீடியோஸை பார்த்து நீங்கள் அதை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து எங்கேயோ போயிடும். ஸோ சோஷியல் மீடியா வந்து ஆப்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் டூ ஒண்டர்ஸ். ஆனால் இப்போ எப்படி ஆகுதுன்னா, ஸ்வைப் என்ன பார்க்குறோம் நமக்கே தெரியாது. கரெக்ட். இப்போ என்ன ஒரு ஆம்பிஷன் இல்லாமல் பார்க்குறோம். இப்போ எனக்கு நான் யூஸ்வலாக சோஷியல் மீடியா ஏதாவது பார்க்குறேன்னா ஏதாவது ஒரு இதை சர்ச் பண்ணி பார்ப்பேன். இப்போ ஒரு ஹெல்த்தி ஹேபிட்ஸ் எல்லாம் மார்னிங் ரொட்டீன் என்ன பண்ணணும், ஒரு ஈவினிங் ரொட்டீன் என்ன பண்ணணும், ஸோ ஸ்லீப் நல்லா இருக்குன்னா என்ன பண்ணணும். ஸோ இந்த மாதிரி யூடியூப்பில் பார்க்கலாம். இல்லையா நமக்கு வந்து காமாக இருக்கக்கூடிய பாட்டு ஏதாவது கேட்கணும், இப்போ இளையராஜா சாங்ஸ் மாதிரி கேட்கணும் அப்படின்னா எது தேவையோ அதை மட்டும் பார்த்து அதோட நின்னா இட் வில் டூ ஒண்டர்ஸ். ஆனால் என்ன பார்க்குறோன்னு தெரியாமல் நிறைய பேர் தேர் கெட்டிங் லாஸ்ட். அதை அப்படி பார்த்து இப்படி பார்த்தா ஒரு டைம் ஒரு பட சீன் வரும், அடுத்த டைம் பார்த்தா பாட்டு வரும், அடுத்த டைம் பார்த்தா ஒரு ஹெல்த் சேனலில் ஹெல்த் இது வரும். ஸோ இப்படி பார்க்கும்போது பிரெயினால் எதுவுமே ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ இப்படி வந்து சோஷியல் மீடியாவை ஓவர் யூஸ் பண்ணும்போது நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகுது, ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடுது. அதுவே நிறைய வந்து நம்மளோட ஃபோக்கஸை வந்து முறியடிச்சிருது. ஸோ அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். அது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். காலையில் ஒரு 1/2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா நல்லாயிருக்கும். சார் இந்த கிட்னி ஹெல்த் டிப்ஸ் ஒரு 5 சொல்லணும்னா என்ன சொல்றீங்க? அனாவசியமான பெயின் கில்லர்ஸ், சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுக்கக்கூடாது. ஓகே. ஸோ பெயின் கில்லர்ஸ் மட்டும் இல்லை, சப்ளிமெண்ட்ஸும் முக்கியம். சப்ளிமெண்ட்ஸில் என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னே நமக்கு தெரியாது, அதுவுமே கிட்னி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து டிப் நம்பர் 1. டிப் நம்பர் 2 வந்து அவாய்ட் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங்கோ ஆல்கஹாலிசமோ வந்து கிட்னி பாதிப்பை காஸ் பண்ணும். ஸ்மோக்கிங் வந்து டைரெக்டாக கிட்னியை பாதிக்கும், ஆல்கஹாலிசம் வந்து நான் சொன்ன மாதிரி இன்டைரக்டாக வந்து கிட்னியை பாதிக்கும். 3வது கிட்னி ஃப்ரெண்ட்லி டயட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிட்னிக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்காம எப்படி இருக்கணும். ஸோ நான் சொன்னது மாதிரி சால்ட் வந்து 4 to 5 கிராம் வந்து பெர் டே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அடிக்குவேட் ஹைட்ரேஷன் 2 to 3 லிட்டர் பெர் டே எடுத்துக்கணும். அதே மாதிரி ப்ரோட்டீன் வந்து அளவாக எடுத்துக்கணும். அளவானா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ கிட்னி பிரச்சனை இல்லாதவங்க 1 கிராம் பெர் கேஜி வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கறி விருந்து வைக்கிறோம், என்ன பண்ணுவோம், அப்படி ஒரு 200-300 கிராம் எடுத்து சாப்பிட்ணும். அப்படின்னு சாப்பிட்டீங்க அப்படின்னா கிட்னிக்கு ஸ்ட்ரெயின் ஆகும். ஈவன் நார்மல் ஆள்களே வந்து அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ 1 கிராம் பெர் கேஜி நம்ம வெயிட்டுக்கு ஏற்ற கிராம் ஈக்குவலண்ட் கிராம் அளவு ப்ரோட்டீன் எடுக்கிறது மாதிரி நம்ம டயட்டை எடுத்துக்கணும். நார்மல்னா கிட்னி பிரச்சனை இருக்கும்போது கொஞ்சம் குறைக்கணும். ஒரு 0.6 to 0.8 கிராம் பெர் கேஜி வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். ஓகே. அதே மாதிரி பொட்டாசியம் அதிகமான, ஃபாஸ்பரஸ் சத்து அதிகமான டயட்டை வந்து கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து குறைக்கணும். 4வது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா நடக்கணும். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி காலையில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour வாக்கிங் பண்ணோம்னா நம்ம போன் ஹெல்த்து, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அது குறைக்கும். அதே மாதிரி சுகர், பிபி அதை வந்து நார்மலாகவே சில பேருக்கு கண்ட்ரோல் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் டிப் என்ன அப்படின்னா, ஏதாவது கிட்னி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த காரணத்தை ட்ரீட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுகர் இருக்குது,
சுகர் இருக்குன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணுது, ப்ரெஷர் இருக்கு ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது, வெயில் அதிகமான இடத்துல வேலை செய்கிறோம் CKDU அதனால கிட்னி பிரச்சனை இருக்கு, நிழலுக்கு வர்றது, நல்ல தண்ணியை குடிக்கிறது. கிளாமருலோநெஃப்ரைட்டிஸ் கிட்னியை பாதிக்கக்கூடிய நோய்கள்னால அந்த கிளாமருலோநெஃப்ரைட்டிஸ் கிட்னி பாதிப்பு, அந்த இம்யூன் மீடியேட்டட் கிட்னி டேமேஜ் வருதுன்னா அதுக்கேற்ற மாத்திரைகள். ஸோ இந்த மாதிரி டேப்லெட்ஸை கரெக்டாக எடுத்து காசையும் கரெக்டாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா கிட்னி பிரச்சனை மோசமாகிறத குறைச்சிக்கலாம். சூப்பர் சார். ஸோ இந்த பாட்காஸ்ட் பார்க்குற பப்ளிக்கு வந்து சாரோட அட்வைஸ் என்ன சார்? ஸோ என்னோட அட்வைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இப்போ நான் டெய்லி ஒரு வீடியோ பார்க்குறேன், இவங்க இந்த பேஷண்ட் வந்து டாக்டர் அடிச்சிட்டாங்க, இந்த டாக்டர் வந்து இப்படி கத்திட்டாங்க, இப்படிங்கிற நியூஸை வந்து நம்ம அடிக்கடி கேட்குறோம். ஸோ இப்படி ஒரு நியூஸ் கேட்கும் போதும் நம்ம என்ன பண்ணுறோம், பேஷண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுது, டாக்டர் மேலே கோவம் வருது, டாக்டர்ஸ்க்கு என்ன பண்ணுது, பேஷண்ட் மேலே கோவம் வருது. ஸோ இந்த சைக்கிளை வந்து நம்ம என்ன பண்ணணும், முறியடிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல டாக்டர்களை பார்த்து தேர்ந்தெடுக்கணும், அந்த டாக்டர் மேலே ட்ரஸ்ட்டை கொடுக்கணும். ஸோ டாக்டர்ஸ் என்ன பண்ணணும்னா பேஷண்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு அந்த டிசீஸ் பற்றி ப்ராசஸ் பண்ண டைம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ரெண்டாவது, மாடர்ன் மெடிசனை தயவு செஞ்சு ட்ரஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு ஏன்னே தெரியல, எல்லாரும் வந்து மாடர்ன் மெடிசன் என்ன சொல்லிடுறீங்க, அல்லோபதி, நம்ம வந்து இது நாட்டு வைத்தியம் கிடையாது, நம்ம இது வந்து ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிச்சது, இப்படி சில மித்துகள் இருக்குது. இப்போது MBBS டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 4.5 வருஷம் படிக்கணும். நாங்கள் எப்படி அனாட்டமி சப்ஜெக்ட் ஆரம்பிப்போம்னா, ஒரு டெட் பாடியை டிசெக்ட் பண்ணி இதுதான் ஆர்ட்ரி, இதுதான் வெயின், இதுதான் தசை, இதுதான் எலும்புங்கிறத பார்க்க ஆரம்பித்து ஒரு சப்ஜெக்டையும் தாண்டி இதுதான் ஒரு கிருமியை பார்க்கணுன்னா இதுதான் கிருமி அப்படின்னு எதுவுமே வியூகத்தில் பார்க்கல. ஸோ மாடர்ன் மெடிசின்ங்கிறது என்னென்னா, கண்பட பார்த்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ் மூலமாக எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன், இதோட பேர் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன். ஸோ அந்த எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் மேலே மக்களுக்கு சில டைம் வந்து ட்ரஸ்ட் போயிடுது. ஸோ தயவு செஞ்சு ஒரு ட்ரஸ்ட் வைங்க. நாங்கள் ஆங்கிலேயர்கள் கிடையாது, நான் வந்து தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு டாக்டர் தான். ஸோ நாங்கள் வந்து நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். நாங்கள் யாருமே அனாவசியமான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்சளவு நல்ல டாக்டர்ஸ் யாருமே அனாவசியமான ட்ரீட்மெண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டோம். மூணாவது, கிட்னி பற்றி இருக்கக்கூடிய விழிப்புணர்வுகள் வந்து கரெக்டான டாக்டர் சொல்கிறத ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண பாருங்கள். அதே மாதிரி கரெக்டான கிட்னி டாக்டரை ஃபாலோ பண்ணி அவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேரி அவுட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது, கிட்னி சதர் டெஸ்ட் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி முடிஞ்சளவு அதுக்கு ஒரு டாக்டர் சொல்கிறத கேளுங்க. அதே மாதிரி சப்போஸ் டயாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டாக்டரை நம்ப முயற்சி பண்ணுங்கள். டிரான்ஸ்பிளான்ட் பற்றி போகணுன்னா லீகலாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்லேயும் டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் நல்லா ஆக டாக்டருக்கும் நல்ல சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், பேஷண்ட்டும் மனநிறைவாக குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா வாழ்வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்பெண்ட் பண்ணது.